அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் திசைக்கூடல் 401வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள வரலாற்று ஆர்வலர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள பேராசிரியர் முனைவர் துர்காதேவி அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் ஆர்வமுடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அன்பர்களையும், முகநூல் வழியாக இந்நிகழ்ச்சியை காண இருக்கின்ற அன்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு நோக்க உரை வழங்க வருமாறு தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். நன்றி இறைவனை. கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு பன்னாட்டு அமைப்பு. அந்த வகையில் உலகம் முழுவதும் உள்ள ஆர்வலர்கள் பலர் இன்று நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோ அல்லது பின்னர் வீடியோவாக காணொலி பதிவாகவோ இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாகவே எனக்கு இருக்கின்றது. பேராசிரியர் சித்ரா தேவி அவர்கள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் என்பதால், துர்கா தேவி அவர்கள் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு சுவாரஸ்யமான புதிய வரலாற்று செய்திகள் நமக்கு இந்த உரையின் வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றை பொறுத்தவரையில் பன்னெடுங்காலமாக சித்திரவதை அல்லது சோதனைகள் அல்லது சித்திரவதை என்று பார்க்கும்போது வரலாற்று தகவல்கள் அல்லது கல்வெட்டு தகவல்கள் கொடுக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் காணும் போது பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த குறிப்பிட்ட சில செய்திகளை பார்க்கும் போது இவ்வளவு கொடூரமாக சித்திரவதைகள் நடந்திருக்க கூடுமா என்ற வகையில் நான் ஒரு வரலாற்று மாணவராக நான் அதிசயித்து பார்த்ததுண்டு. உதாரணமாக மூக்கை அறுத்தல் அப்படி என்கின்ற ஒரு முறை, அது பல காலகட்டங்களில் மனிதர்களின் ஒரு எதிரியாக இருப்பவர்கள் அல்லது மாற்று கருத்தை கொண்டவர்கள் ஆகியவர்களை அவர்கள் எதிர்க்கும் பொழுது மூக்கை அறுத்தல் என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்திய செயல் பற்றி நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. பிறகு மன்னர்களுக்கிடையேயான போராட்டங்கள் அல்லது போர் என்று வரும்பொழுது அவர்கள் செயல்படுத்திய பல்வேறு வகையான தண்டனைகளும் நமக்கு மிகவும் பயங்கரமான சிந்தனைகளை நமக்கு தருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் பல அருங்காட்சியகங்களுக்கு நான் நேரில் சென்றிருக்கின்றேன். அந்த வகையில் எனது அருங்காட்சியகங்களினூடே ஒரு பயணம் என்ற நூலில் இரண்டு கட்டுரைகள் இவ்வகையான சித்திரவதைகளை பற்றி நான் எழுதியிருப்பேன். அதாவது செக் நாட்டில் உள்ள ஒரு வதை முகாம் என்ற ஒரு இடத்திற்கு சென்ற போது உள்ளது. பிறகு ஜெர்மனியில் உள்ள டாகாவ் வதை முகாம் அந்த அருங்காட்சிக்கு சென்ற போதும் அங்கு இருந்த வெவ்வேறு வகையான நாம் மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத வகையிலான செயல்முறைகளை பற்றிய தகவல்களை இந்த மாதிரியான அருங்காட்சியகங்களில் நாம் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்ற செய்திகளின் வழியாக அறிந்து கொள்ள முடிந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த புகைப்படங்களோடு அவற்றை நான் பதிவு செய்திருக்கின்றேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது எவ்வாறு இருந்தது என்பதை வரலாற்று பேராசிரியர் சித்ரா தேவி அவர்கள் துர்கா தேவி வழங்கவிருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் புதிய செய்தி, எனக்கே புதிய செய்தி இது. இந்த செய்திகளை கேட்டு இந்த புதிய தரவுகளை நாம் பார்க்கும் பொழுது அடுத்து வருகின்ற மாணவர்களுக்கு, ஆய்வு மாணவர்களுக்கும் இந்த தரவுகள் நிச்சயமாக பல வகையில் புதிய பார்வைகளை தரும் என்று நான் நம்புகின்றேன். பல இடங்களில் காணும் பொழுது அந்த சமூக கட்டமைப்பு என்று இருக்கின்றது அல்லவா, அதாவது சாதி சமூகம் என்று பார்க்கும் பொழுது சாதியில் வேறுபட்டவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை சில நேரங்களில் கொலையாகவும் இருப்பது, கை கால்களை வெட்டுவது போன்ற தண்டனைகள். அதனால் அந்த சமூகத்தில் அவர்கள் கடவுளாக மாற்றம் கண்டு பிறகு வழிபடு தெய்வங்களாக அவர்கள் மாற்றப்பட்ட சமூக பின்னணியும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு நிகழ்வு நடக்கின்றது என்றால் அதன் பின்னணியில் அதற்கு பிறகு அது எவ்வாறு பரிணாம மாற்றம் அடைகின்றது என்ற வகையிலும் நாம் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆக ஒரு வரலாற்று ஆய்வு என்பது சமூகவியல் ஆய்வாகவும் ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான மானிடவியல் ஆய்வாகவும் அது மாற்றம் காணக்கூடிய வாய்ப்பு என்பது நமக்கு அமைகின்றது. ஆக இந்த உரை நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு உரையாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இறுதியாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அதாவது மே 18ஆம் தேதி உலகம் முழுவதும் அருங்காட்சியக தினம் நாம் கொண்டாட இருக்கின்றோம்.
அந்த வகையில் இந்த அருங்காட்சிய தினத்தின் போது நாம் அனைவருமே ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு அருங்காட்சியகத்துக்கு நேரில் சென்று அங்கு பார்த்து வந்து அருங்காட்சியகங்கள் பற்றிய சிந்தனையை நம்மை சார்ந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் அருங்காட்சியகங்கள் பற்றிய செய்திகளை நீங்கள் வாசிக்கலாம். தமிழ் மரபு அறக்கட்டளையில் ஏராளமான அருங்காட்சிகளை பற்றிய வலைப்பக்கம் இருக்கின்றது, அதையும் படித்து பயன்பெறலாம். உங்கள் அனைவருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. சிறப்புரையாளரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். டோக் பெருமாட்டி கல்லூரியில் வரலாற்று துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் தே. துர்காதேவி அவர்கள் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி வரலாற்று துறையில் இளங்கலை, முதுகலை, ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வினை தொடர்ந்து மேற்கொண்டவர். இவரது ஆய்வியல் நிறைஞர் பட்ட ஆய்வு தலைப்பு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியில் முத்துக்குளித்துறை என்பதாகும். முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு 19ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் நிலவிய சோதனை மற்றும் சித்திரவதை நடைமுறைகள். இன்று இத்தலைப்பு தொடர்பான பல தகவல்களை தர உள்ளார். இவர் எழுதிய நூல்கள் தமிழகத்தில் டச்சுக்காரர்கள், அடுத்ததாக ஆர்டில் அண்ட் டார்ச்சர் என்ற ஆங்கில நூலையும் வெளியிட்டுள்ளார். வரலாறு, சமூக பண்பாட்டு கூறுகள் தொடர்பாக பல ஆய்வு கட்டுரைகளை பன்னாட்டு ஆய்விதழில் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அரிட்டாப்பட்டி தொடர்பான பல கள ஆய்வுகளை மேற்கொண்டு ஆய்வு கட்டுரைகளாக எழுதியுள்ளார். மேலும் தமிழ்நாடு வரலாற்று பேரவை உறுப்பினராகவும் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மரபு தளம் மேலாண்மை திட்ட ஆலோசனை குழு உறுப்பினராகவும் செயலாற்றி வருகின்றார். இவர் பெற்ற விருதுகள் 2019ஆம் ஆண்டு இவர் இயக்கிய எழுகதிர் ஆவணப்படத்திற்கு தானம் அறக்கட்டளை விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டு டோக் பெருமாட்டி கல்லூரி சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. மேலும் பல கல்லூரிகளில் பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார். டோக் பெருமாட்டி கல்லூரியில் ஆய்வு வளர்ச்சிக்கான குழுவின் ஒருங்கிணைப்பராகவும் செயலாற்றி வருகின்றார். எப்பணியை எடுத்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய திறமையாளர். சிலம்பாட்டம், கட்டைக்கால ஆட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளிலும் ஆர்வமுடையவர். அதனை எங்கள் கல்லூரி மேடையிலும் அரங்கேற்றியவர். மேலும் தமிழ் மரபு அறக்கட்டளையோடு தொடர்புடையவர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் நம் சார்பாக மட்டக்களப்பு நூலகத்திற்கு வழங்கப்பட்ட 1000 நூல்களில் இவர் அன்பளிப்பாக அளித்த நூல்களும் அடங்கியுள்ளன. அப்போதிருந்தே நம்மோடு தொடர்ந்து வரக்கூடியவராகவும் இருக்கின்றார். இன்று நம்மிடையே 19ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் நிலவிய சோதனை மற்றும் சித்திரவதை நடைமுறைகள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அன்னார் அவர்களை அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். நன்றி மேம். தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கும் முனைவர் இறைவாணி அவர்களுக்கும், குறிப்பாக முனைவர் பாப்பா அவர்களுக்கும் எனது இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தருணத்தில் நான் பயின்ற கல்லூரி தூய மரியன்னை கல்லூரிக்கும், நான் பயில்விக்கும் கல்லூரியான டோக் பெருமாட்டி கல்லூரிக்கும் என் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அண்ட் இன்னும் நான் சொல்ல போனோம்னா, என்னோட கைடு டாக்டர் சிஸ்டர் டெக்லா அண்ட் என்னோட மென்டார் டாக்டர் ஏ. சிவசுப்பிரமணியம் மேம் சொன்ன மாதிரி, சுபாஷினி மேம் சொன்ன மாதிரி, 12 காலமாக பெண்கள் வதைக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் கடவுளர்களாக வழிபடும் வழக்கம் நம்மளோட தமிழகத்தில் நிலவி வருகிறது. அதுல நம்ம சிவசுப்பிரமணியம் சார் கொலையுண்ட தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ என்னோட ஆசான் சிவசுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். திசைக்கூடல் 401 பங்கேற்பாளர்களாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க பேச எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நிலவிய சோதனை மற்றும் சித்திரவதை நடைமுறைகள். நம்மளுக்கு நிறைய நேரம் தெரியும். உங்களுக்கு சோதனை அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா, டெஸ்ட் இல்லைன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது.
அறிவியல் லேப்ஸ்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறது அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குறாங்க, ஏன் நம்மளுக்கு இவ்வளவு சித்திரவதைகள் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் பேசுவோம். இது வந்து நம்ம நார்மலா பார்த்தாலே இது உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். இதுல பன்னெடுங்காலமாக சோதனை வழி உண்மை அறிதல், ஆர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நடைமுறையில, அது நீதித்துறையில ரொம்ப முக்கியமான பங்காற்றி வந்திருக்கு. இதுக்கும் சித்திரவதைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவா இந்த உரையாடல்கள்ல நம்ம பார்க்க முடியும். சோதனை வழி உண்மை அறிதல் அப்படிங்கிறது என்னன்னா, குற்றம் ஒருத்தவங்க மேல சாட்டப்பட்டிருக்கு, அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்களா இல்லையா, சில நேரங்கள்ல இரவு நேரங்கள்லயோ இல்லைன்னா யாருக்கும் தெரியாத விதமாகவோ சில குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி செய்யப்பட்ட குற்றங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்த நிறைய வதைகள் உட்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து சோதனை வழி உண்மை அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமான தண்டனை முறைதான் சித்திரவதை. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனையில ஒண்ணுதான் சித்திரவதை. இந்த சித்திரவதை வந்து பல கட்டங்களாக பல விதமாக இன்றளவும் நம்ம நடைமுறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த கட்டுரை உரையாடல்ல இந்த தலைப்புகளுக்கு கீழே தான் நான் உரையாடுறதுக்கு இருக்கேன். முன்னுரை: ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முந்தைய சோதனை முறைகள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முந்தைய சித்திரவதை நடைமுறைகள் தமிழகத்தில், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி கால சோதனை நடைமுறைகள், அதாவது ஆர்டல் அண்ட் டார்ச்சர் டியூரிங் த டைம் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1800 இருந்து 1858 வரைக்கும். 1858க்கு அப்புறம் குயின்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே தமிழகம் போயிரும். அதுக்கப்புறமான ஆர்டல் அண்ட் டார்ச்சர் அதை பத்தியும், சித்திரவதைக்காக 1854 ஒரு கமிஷனை செட் பண்ணியிருக்காங்க. மக்கள் எவ்வளவு வதைக்குள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறது ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு எஃபிஷியண்டா இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். எதுக்காக இந்த சித்திரவதைகள் இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டது, அதோட நோக்கங்கள் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உரையாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், மனித சமூகம் ஒழுங்கமைந்த காலத்துல இருந்து நியதி, அதிகாரம் ஆகியவை வந்து அடிப்படை கூறுகளாக இருந்து வருகின்றன. இவற்றின் அடிப்படையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அடிப்படையா வச்சுதான் குற்றம், தண்டனை ஆகியவை எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. குற்றம், தண்டனை எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எழுத்துப்பூர்வமான சட்ட அமைப்புகள் தோன்றதுக்கு முன்னாடியே குற்றங்கள் நிரூபிக்கப்படுறதுக்காக நிறைய வகையான சோதனை முறைகளும் சித்திரவதை முறைகளும் நடைமுறையில இருந்திருக்கு. அண்ட் இந்திய மரபை பொறுத்த வரைக்கும் அரசன் நீதியின் மையமாக கருதப்பட்டான். நீதியை நிலைநாட்டும் அதிகாரம், தண்டனையை வழங்கும் உரிமை அவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. இதை அடிப்படையாக வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சோதனை வழி விசாரணை, தண்டனை, சித்திரவதை போன்ற நடைமுறைகளை அரசு அதிகாரமாக வெளிப்படையாக செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நிறைய நம்மளுக்கு இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், சிற்ப சான்றுகள், அரசு ஆவணங்கள் இவை எல்லாமே இதை தெளிவு பெற நம்மளுக்கு விளக்குகின்றன. அது மட்டும் இல்ல, இந்த சோதனை மற்றும் சித்திரவதை நடைமுறைகள் நம்மளுக்கு சாதாரணமா இந்த வார்த்தைகளையே வந்து கேட்கும் பொழுதே இது வந்து மனுஷனுக்கு எதிரானது, மனித மாண்புக்கு எதிரானது, அதை கண்ணியத்தை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு செயல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா வந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். சோதனை மற்றும் சித்திரவதை ஆகிய இரண்டுமே மனம் மட்டும் இல்ல, உடல் சார்ந்த விஷயம். உடல் அளவு மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல முக்கியமான பங்கு எதை ஆற்றி இருக்குன்னா, ஜாதி ரீதியாக மக்கள் வந்து பிரித்தெடுக்கப்பட்டு கொடுமையான விஷயங்கள் வந்து நடக்கப்பட்டிருக்கு. இதுல உடல் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் வதை வடிவங்கள் நிறைய வந்து மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. இதுல நிறைய நேரத்துல அவங்க உடல் ஊனம், கடுமையான வேதனை, சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல உயிரிழப்பு தான் இதுல அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுல நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சித்திரவதை நடைமுறைகளும் சோதனை நடைமுறைகளும் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்ல. ஆதி காலம் முதற்கொண்டு நம்மளுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் தமிழக சமூக அமைப்புலையும் அரசியல் அமைப்புலையும் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு.
இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில சோதனைகளை இப்படி வகைப்படுத்தலாம். நெருப்பு சார்ந்து நீங்க நெருப்பு, நீர், துலாக்கோல், நஞ்சு, அதே மாதிரி கடவுளை வந்து குளிப்பாட்டின கடவுளரின் வடிவத்தை குளிப்பாட்டிய நீரை வந்து கொடுத்து சோதனை செஞ்சிருக்காங்க. தீட்டாத அரிசி, சூடாக்கப்பட்ட நாணயத்தை கையில கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஏரின் கொழு, நம்ம ஏரை வந்து சூடு பண்ணி அதுல இருந்தும் அவங்க வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. தர்ம அதர்ம படிவங்களை வச்சும் சோதனை பண்ணியிருக்காங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா இதுல பல விதங்களை நம்ம இன்றைக்கும் நடைமுறையில வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப கோவில்கள்ல பூ மிதித்தல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இது முன்னாடி காலத்துல சோதனையாக இருந்த ஒரு விஷயத்த இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில கடவுளுக்கு வந்து நாங்க செய்யக்கூடிய எங்க கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா எங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்குல வந்து நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நீர் சார்ந்தும் துலாக்கோல், துலாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றளவும் வந்து நடைமுறையில எல்லா கோவில்கள்லயுமே இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சோதனை முறையில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில வந்து அதை வந்து பயன்படுத்துற நிலைமை வந்து இன்றளவும் இருக்கு. அது போக ஆங்கில ஆட்சி காலத்துக்கு முன்னாடி நிறைய வகையான சித்திரவதை நடைமுறைகள் இருந்திருக்கு. உடல் உறுப்புகளை வெட்டுதல், கசையடி கொடுத்தல், தொடைகளை இறுக்கி பிணைத்தல், தேலை வந்து கட்டி வச்சிருவாங்க, வெயில நிறுத்துறது, குளிர்காலம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலையில கூர்மையான புல்வெளியில படுக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி விஷ உணவு கொடுத்தல், கொதிக்கிற எண்ணெய தலையில ஊத்துறது, உடம்பில் ஊற்றுதல், சிவந்த சூடான இரும்பு ஆணியை வந்து உடல்ல செலுத்துவாங்க, சூடான இரும்பு கட்டில்ல வந்து கட்டி வச்சிருவாங்க, நீரில் மூழ்கடித்தல், குழியில் புதைத்தல், தலையை முழுவதும் மொட்டையடித்தல், கழுதை மீது ஏற்றி ஊர்வலமாக நடத்துதல். இதில் நிறைய இப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டு முடிந்து 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலம் வரைக்குமே இந்த நடைமுறை இருந்துகிட்டே இருக்கு. யானையால் மிதிக்க செய்தல், யானை கொம்பால் குத்தி கொள்ளுதல், உடலில் குற்றத்தை சுட்டி காட்டும் அடையாளம், சூடு வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம செய்யறோம்ல. முன்னாடி காலத்துல பிராண்டிங்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு எப்படி வந்து அதை அடையாளம் படுத்தப்பட்டதோ அதே மாதிரி குற்றம் செய்யப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தையும் அவர்கள் நெற்றியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நகரம் முழுதும் குற்றத்தை அறிவித்து அவமானப்படுத்துதல், கற்சிலைகளை அவர்கள் தலைமையில் சுமக்க செய்து பொது வெளியில் அவமதித்தல், முக்கியமாக கழுவேற்றுதல். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சமயம் சார்ந்த குற்றங்களை செய்தவர்களுக்கும் சமயம் சார்ந்து செய்யப்பட்ட செயல்களுக்காகவும் இந்த கழுவேற்றுதல் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீங்க நம்ம கழுவேற்றுவதற்கான அடையாளங்கள் தமிழகத்தில் நிறைய இடத்துல நமக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம், கோவில்கள்ல வந்து சேவல்களையும் கோழியையும் ஒரு குச்சியில வந்து சொருகி நம்ம பழியா கொடுக்கக்கூடிய செயல் கூட இந்த கழுவேற்றதுல இருந்து வந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியுது. அதையும் விட கொடுமையான ஒரு விஷயம், நாட்டை விட்டு வெளியேற்றுதல். இது டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து அவமானப்படுத்தணும், அவங்கள இங்க இருந்து தூரமா விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டை விட்டே வெளியே அனுப்பி வதைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இது வந்து ஆங்கில ஆட்சிக்கு முன்னாடியே நடந்த செயல்கள். இதற்கு நம்மளுக்கு நிறைய இலக்கிய சான்றுகள், பழமொழி 400ல இருந்து நாலடியார்ல இருந்து திருக்குறள்லையும் நிறைய விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து கழுவேற்றுதலுக்காக நம்மளுக்கு வந்து இது கீழே உள்ளது ஆவுடையார் கோவில்ல இருக்கக்கூடிய வண்ணம் தீட்டிய ஓவியம். அண்ட் யானைகளால மிதிக்க வைத்து சித்திரவதைக்குள்ளாக்க விஷயம் சுசீந்திரம் டெம்பிள்ல இருக்கக்கூடிய சிற்பத்தில இருந்து நம்மளுக்கு தெள்ள தெளிவா தெரிகிறது. இப்போ நம்ம வந்து ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி காலத்துல எப்படி இந்த சோதனை சித்திரவதை நடைமுறைகள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், கிபி 1600ஆம் ஆண்டே வணிக நோக்கத்திற்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள்ள வந்துட்டாங்க. இருப்பினும் 1800ல சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட பின்னரே அவர்கள் முழுமையான ஆட்சியை சென்னை மாகாணம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் நம்மளோட தமிழகம் எல்லாம் சேர்ந்ததுதான் சென்னை மாகாணம்.
நான் இங்க எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தலைப்பு நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழக பரப்புகளை நிலப்பரப்பை மட்டுமே சார்ந்த ஒரு அமைப்பை வச்சுதான் நான் இந்த கருத்துக்களை நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு இடையூறாக இருந்தவர்களை ஒடுக்குறதுக்கு இந்த முறைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இங்கிலாந்துல இருந்த நடைமுறையை இவங்க பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அதை விட இங்க ஆல்ரெடி ஏற்கனவே இங்க வந்து பலவிதமான சோதனை மற்றும் சித்திரவதை நடைமுறைகள் பழக்கத்துல இருந்ததுனால அதையே பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். அவர்கள் இங்க பழக்கப்பட்டு விட்டார்கள். சோ இந்த நடைமுறைகளை இன்னும் தீவிரமாக, இன்னும் அதிக வதையுள்ளதாக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆங்கிலேயர்கள் இந்த முறைகளை பயன்படுத்த தொடங்கினர். இதுல வந்து குற்ற ஒப்புதல் பெறதுக்காகவும், முக்கியமாக வரி வசூலை உறுதிப்படுத்துவதற்காகவும், கிளர்ச்சிகளை அடக்குவதற்காகவுமே இந்த வதைகளும் சோதனை முறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அண்ட் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சமூக அமைப்புல நிலவிய பாகுபாடுகள், வேறுபாடுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை ரொம்ப எளிதாக மாற்றுச்சு. நம்ம நிறைய விஷயங்கள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட செயல்பாடுகளே நம்மளோட நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது இந்த தரவுகள்ல இருந்து ரொம்ப தெளிவா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இங்க நிலவிய சமூக அரசியல் சூழல்கள் ஆங்கிலேயர்களை இங்க இருக்கக்கூடிய மரபுகளுக்கு ஏற்ப உள்நாட்டு பாணியிலேயே தண்டனை ஒடுக்குமுறைகளை உருவாக்க தூண்டின. பன்னெடுங்காலமா நம்ம ஆட்சியாளர்கள் கிட்ட, நம்ம மன்னர்கள் கிட்ட பலவிதமான இன்னல்களுக்கும் வதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட மக்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்துல இன்னும் நிறைய கடுமையான வதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இவங்க சோதனை சித்திரவதைகளை எப்படி வந்து பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நேரடியா பண்ண விஷயம் ரொம்ப கம்மி. அவங்களோட மேற்பார்வையில அவங்களோட நிர்வாகத்துல இருந்த இந்தியர்களாலதான் இந்த வதைகளும் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இது ரொம்ப குறிப்பா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்ச்சர் கமிஷன்ல அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களாலலாம் மக்கள் பாதிக்கப்படல. அது வந்து இங்க எங்களுக்கு கீழே பணியாற்றிய பியூன்ஸ், போலீஸ்மேன் அவங்கதான் இந்த வதைகளையும் சோதனைகளையும் மக்களுக்கு வந்து ஏற்படுத்தினார்கள் என்று அவங்க தெளிவா சொல்லி அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கூடக்கூடிய விஷயம், அவங்க என்ஜாய் பண்ணாங்க. நம்ம டார்ச்சருக்கும் ஆர்டலுக்கும் உள்ளாக்கப்படுவதை என்ஜாய் பண்ணாங்க. ஆனா அதுக்கு காரணம் நம்மளாவே தான் இருந்தோம். சோ கோட்பாட்டு அளவுல எல்லாரும் சமம், இந்த டார்ச்சருக்கும் ஆர்டலுக்கும் அவங்க சொன்னாலும் நிறைய விதிவிலக்குகள் அங்கேயும் இருந்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஜமீன்தார், மிராசுதார், ஆங்கில அரசால் வந்து வரி வசூல் செய்யறதுக்கு பொறுப்புல இருந்தவங்க எல்லாருக்கும் இதுல இருந்து நற்பெயர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க விவசாயிகளையும் பாமர மக்களையும் பயங்கரமா வதைக்குள்ளாக்கி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இதன் விளைவு முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு மக்கள் தம் உடன்பிறப்புகளாலேயே வன் செயலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதுதான் இதுல இருந்து தெள்ள தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதுல நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயம் தான், ஆங்கில நிர்வாகத்துல வந்து பணியாற்றிய காவலாளிகளுக்கு வந்து குறைந்த வருமானம் இருந்ததுனால அவங்க கைக்கூலியா நிறைய நேரம் செயல்பட்டு, பலருக்கு கைக்கூலியாக செயல்பட்டு அது மூலமா அப்பாவி பொதுமக்களை வந்து வதைக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவா தெரியுது. அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் உள்ள வந்துட்டாங்க. 1800ஆம் ஆண்டு அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலையும் தமிழக பகுதிகள்ல நடைமுறையில இருந்த சில சோதனை முறைகளையும், அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய சோதனை முறைகளையும் இங்க நான் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். இங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதிகள் எல்லாமே அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்துலதான் இருந்துச்சு. அங்க ஆங்கில அதிகாரிகள் வந்து சோதனையை மேற்கொள்றதுக்காக கைமுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொதிக்கக்கூடிய எண்ணெயில கைய முக்கி பேண்டேட் போட்டுருவாங்க. மெழுகு துணியை வந்து கையில சுத்திடுவாங்க. அப்படி சுத்தி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா கையில புண்ணு இருக்கக்கூடாது. புண்ணு இருந்தா அவங்க குற்றவாளி, புண்ணு இல்லைன்னா அவங்க குற்றமற்றவர்கள்.
இதுல இருந்து எவ்வளவு கொடுமையான இது தண்டனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் ஆங்கில ஆட்சிக்கு முற்பட்ட தரவுகள்ல இருந்தும் சில விதிமுறைகளும் இதுக்கு கொடுத்திருக்காங்க. பொற்கொள்ளர்கள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வேலை செய்யறவங்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வடை சுடுறவங்க வந்து கைய எண்ணெய்க்குள்ளே விட்டு எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து எண்ணெய் சூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த தண்டனைகளை கொடுக்க மாட்டாங்க. சோ கைமுக்கல் சோதனைக்கு உட்பட்ட குற்றவாளிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை வந்து அவங்களோட அந்த பேண்டேஜ்ல சீல் பண்ணிருக்காங்க. எப்படி ஹாஸ்பிட்டல்ல பேண்டேஜ்ல வந்து ஹாஸ்பிட்டலோட சீல் பண்ண மாதிரி இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சீலை வந்து அதுல பண்ணிருக்காங்க. இதை பார்த்த கர்னல் மன்ரோ அப்போ வந்து திருவாங்கூருக்கு ரெசிடென்டா அவர் போயிருக்கும் போது இதை பண்ணக்கூடாது, இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓத் மூலமா தான் மக்கள் கிட்ட சாட்சியம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா 1811ஆம் ஆண்டு இத வந்து திரும்பவும் கொண்டுட்டு வர்றாங்க. அப்ப இருந்த திருவிதாங்கூர் ராணி என்ன பண்றாங்கன்னா மன்ரோக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதாவது உயர் ஜாதியினர் சார்ந்த வழக்குகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்படிதான் நாங்க செய்வோம், இது வந்து ரொம்ப காலமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், சோ அதனால இதை நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியும் இல்ல, இவங்களும் அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கட்டுப்பாட்டுக்குள் மக்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால திவானோட அனுமதியோட இந்த முறையை நீங்க தொடரலாம் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டுட்டு வர்றாங்க. சோ இந்த அளவுக்கு சோதனை முறை வந்து நம்ம நாட்டுல இருந்திருக்கு அப்படிங்கறத தான் இது தெளிவுற காட்டுது. அதே போல இந்த காலகட்டத்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆங்கிலேயர்கள் புதுசா கொண்டுட்டு வர்றதை விட இங்க இருக்க பழத்தை தீவிரமாக்கணும்னு தான் விருப்பப்பட்டாங்க. சோ அந்த காலகட்டத்துல இது ஒரு முறையாகவும் இருந்துச்சு. அது போல அன்றாட நடவடிக்கைகள்ல மக்கள் வந்து தன் உடன்பிறப்புகள், தன் சொந்த பந்தங்களுக்கு நிறைய வதைகளை கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு அதாவது இது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயலோட மௌனம் அதை மக்கள் ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம அது வந்து சமூக வாழ்க்கையோட ஒரு அன்றாட நிகழ்வா மாறது ஒரு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத தான் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு நிறைய தரவுகள் இருக்கு. ஒரு மனுஷன் தன்னோட வீட்டுல வந்து ஒரு சின்ன பொருள் காணாம போனதுனால அவருக்கு 3 மனைவியர், அந்த 3 மனைவியரையும் கொதிக்கிற மாட்டு சாணத்துல கைய விட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மன ரீதியான செயல் இது பாருங்க. உடல் சார்ந்து மட்டும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் மனசுதான் வந்து பாதிக்கும். அப்புறம் இன்னொரு சின்ன பையன் ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சூடான இரும்பு கம்பியில அவருக்கு சுட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒருத்தரோட பைசா 9 பைசா காணாம போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமியோட கைகளையும் அவளோட கூந்தலையும் வீட்டோட கூரையில கட்டி தொங்க விட்டு சூடான கத்தியில முகத்திலையும் கையிலையும் சூடு வச்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல தாசில்தாரோட அனுமதியோட குற்றம் சாட்டப்பட்ட நபரின் கைகள் கால்கள் கட்டப்பட்டு சூடான எண்ணெயில வந்து முக்கி எடுத்திருக்காங்க. சோ நம்மளோட உறவுகள், நம்மளோட பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வதைப்படுறத பார்த்து நிக்கக்கூடிய செயல் மனித தன்மையற்ற செயல் அப்படிங்கிறத நான் ஆழமா இங்க பதிவு பண்றேன். அதே மாதிரி பழங்குடியின மக்கள் கிட்ட ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள யாராவது குற்ற செயல் செஞ்சிருக்காங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நேரத்துல மண்பானையில சோறாக்குற விஷயம் பண்ணிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நடைமுறையில சமய பண்பாட்டு ரீதியாக நம்ம செய்யறோம். கோவில்கள்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யறோம். முன்னாடி பொங்குச்சுன்னா பானை பொங்கவே இல்லைன்னா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு நிறையவே இருக்கு. சோ புதுசா ஒரு மண்பானை வாங்கி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சோறாக்குற விஷயம் நடக்கும். இதுல ஒருத்தர் முன்னாடி கொதிச்சிச்சு அப்படின்னா அவர் ஒண்ணும் செய்யல, தப்பு செய்யல, பின்னாடி கொதிச்சவர் தப்பு செஞ்சாரு. சில நேரம் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் பொங்கும்ல, பானை பொங்கும்ல, அப்படி செஞ்சாங்கன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புது பானையில நெய்ய நிரப்பி அதை கொதிக்க விட்டு அதுக்குள்ள கைய விட்டு உள்ள போட்ட நாணயத்தை எடுக்க சொல்ற கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம அந்த கொடூரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி சமயம் சார்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்படியான வதைகள் வந்து
இப்படியான வதைகள் ஆங்கில ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகள்ல. இதை பயன்படுத்தி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளும் இதே மாதிரி நிறைய செய்யலாம், ஸோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லிஸ்ட் போடுறாங்க. ஸோ இவங்க மெயினா எதுக்காக கொண்டுட்டு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வரி வசூலுக்காக தான். வரி வசூல் செய்யும் போது யாரெல்லாம் வரி செலுத்தலையோ வரி செலுத்த மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய விதமான சோதனை முறைகளை கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே இல்லை, வரி கொடுக்கவே இல்லைன்னா தான் தண்டனையாக சித்திரவதைகள், ஜெயில போட்டு சித்திரவதை முறைகள் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, அவங்க போற நேரம் ஆண்கள் இல்லை அப்படின்னா பெண்களை அந்த சோதனைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஆங்கில ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகளை அவங்க வழிமொழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. கடுமையான வெயில நிறுத்துறது, சூடான மணல்ல நிற்க வைக்கிறது, கழுத்தின் பின்புறத்தை சூடாக்குறது, அது எவ்வளவு வலி நிறைந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. கைகள்ல வந்து கற்களை வச்சு பெரிய கல்லை வந்து கையில கொடுத்து உட்கார வச்சிருவாங்க வெயில்ல. அதே மாதிரி தெருவுல இழுத்து கொண்டுட்டு போய் அடிக்கிறது, காதுகளை முறுக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, முன்னாடி பின்னாடி அப்படியே நடந்துகிட்டே இருக்க செய்யறது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க காலகட்டத்துல குனிஞ்ச நிலையில உட்கார வச்சிருக்காங்க. குனி நிலையில உட்கார வைக்கிறதுனா கழுத்துல கயிறு கட்டி கால் விரலோட அதை சேர்த்து வச்சிருவாங்க. நீங்க நிமிரவே முடியாது. நம்ம இப்படி குனிஞ்சிட்டு இப்போ நடக்கிறோம்ல, எலிஃபென்ட் வாக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் இப்போ. ஸோ அந்த எலிஃபென்ட் வாக்கில் ஒரு மனுஷனை அப்படி நிற்க வச்சா முதுகு தண்டு பலவீனமாகும். முக்கியமா இன்னொரு விதம் என்னன்னா, அதுலயே அடுத்த ஸ்டேஜ் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த பாருங்க, கொக்கு பிடிக்கும் தண்டனை. தலைகள் குனிந்த நிலையில கட்டப்பட்டிருக்கும், ஒரு கால்ல நின்றுட்டு இருப்பாங்க, இன்னொரு கால் கழுத்தையும் பெருவிரலையும் இணைக்கிற மாதிரி கயிறை கட்டி கொக்கு ஒரு கால்ல நிக்கிற மாதிரியான தண்டனை. அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டை இல்லைன்னா குச்சியம்மா, புளிய மர ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல் தான். அதுக்குன்னு ஸ்பெஷலி மேடு டூல்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. புளிய மர குச்சினால அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம பண்ணியிருக்காங்க. தூங்க விட மாட்டாங்க, நிறைய நேரம் வந்து தூங்க விடாம பண்றது. அதுக்கப்புறம் எலும்புகள் இல்லைன்னா அருவருக்கத்தக்க பொருட்களை மாலையா போட்டு ஊர்வலமா கொண்டு போறது. அண்ட் பெண்களாக இருக்கும் பட்சத்துல நிறைய வதைகளை உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல சோதனை முறைன்னு பாத்தீங்கன்னா கையில குப்பை கூட அப்புறம் மரத்தையும் கொடுத்துட்டு ஊரெல்லாம் பெருக்கி தூய்மைப்படுத்துற விஷயத்துல அவங்களை ஈடுபடுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சோதனைகளை அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதுல சில எக்ஸாம்பிள்ஸை நான் இங்க சொல்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சித்திரவதை ஆணையத்துல நிறைய விதமான சோதனை முறைகளை வந்து சம்பவங்களை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. கடன் பாக்கி கட்டண பாக்கி வரி கொடுக்காததுக்காகவும், லஞ்சம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவும் திருத்துறைப்பூண்டியில இருக்கிற கூடிய ஒரு விவசாயிய வெயில நிக்க வச்சு தலை குனிந்த நிலையில அவரை அப்படி குனிஞ்ச நிலையில கட்டி சவுக்கால அடிச்சு கல்ல வச்சு தொடைப்பகுதியை நெரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளர் ஒருத்தர் வந்து தறி வரி கெட்டல அப்படிங்கிறதுக்காக அவரை தெருவுல இழுத்து சென்று கம்பியால் அடிச்சு முதுகுல அடிச்சு சந்தையில அதே மாதிரி 50 நெசவாளர்களை நிக்க வச்சு தலைமுடிய பிடிச்சு தலைய குனிய வச்சு காதுகளை முறுக்கி இந்த மாதிரி நிறைய விதமான கொடுமைகளை செஞ்சிருக்காங்க. இவையெல்லாம் வந்து சோதனைகள். சோதனையே இவ்வளவு கொடூரமா இருந்துச்சுன்னா சித்திரவதைகள் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆங்கில ஆட்சி காலத்துல இந்த மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை சிதைத்தல், மியூட்டிலேஷன் சொல்லுவாங்க. உடலில் அடையாளங்களை ஏற்படுத்துதல், பிராண்டிங், தென் சவுக்கடி கொடுத்தல், நாடு கடத்துதல், அதுக்கப்புறம் தனிமை சிறையுடன் கூடிய சிறை தண்டனை, இம்ப்ரிசன்மெண்ட் வித் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஒருத்தவங்களை இருட்டு அறையில தனிமையில வந்து வச்சு கதை மூடிடுவாங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அது மனதளவுல அவங்க வந்து ஒரு இருட்டான அறையில இருக்கும்போது மனதளவுல நம்ம பெரிய அளவுல பாதிக்கப்படுவோம். யாருமே பேசுறதுக்கு இல்ல, ஒரு வெளிச்சமே இல்லாத சூழ்நிலையில பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடூரமான சித்திரவதைகளுக்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வந்து மியூட்டிலேஷன் எதுலலாம் பண்ணியிருக்காங்கன்னா, களவு, தவறான செய்கை, கள்ள பணம் வச்சிருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகளை வெட்டி எரிகிறது அப்படிங்கிறது நடைமுறையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பொய் சாட்சி, கள்ள கையெழுத்து, இது போன்ற குற்றங்களுக்காக அவங்களோட
இவங்க குற்றவாளி அப்படிங்கிற பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நெத்தியில தான் முக்கியமாக அவங்க வந்து முத்திரையிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான சிலருக்கு கைகள்ல முத்திரையிட்டு இருக்காங்க. இப்படி முத்திரையிடப்பட்டவங்க அதுக்கப்புறமா ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரோட தான் சுத்த வேண்டிய நிலைமை வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிளர்ச்சியாளர்கள்ல தூக்கில் இடப்படாதவர்கள் நிறைய பேர் கசையடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அது போக களவு, சூறையாடல், அதே மாதிரி குற்றங்களை மீண்டும் மீண்டும் செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கசையடி வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியில வந்து கசையடி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அவங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் இதுல பார்க்க முடியுது. ஒரு கொடுமையான வதையை அவங்க வந்து சந்தோஷமா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே மனித மாண்பை சிதைக்கக்கூடியது. இவங்க வந்து அடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பிரம்பின் தன்மையே வந்து மாறுபடக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு தெளிவா தெரியும். கேட் ஆஃப் 9 டெயில், 9 முள் இலைகளான சவுக்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு சவுக்க வச்சு அடிக்கும் போது நிறைய அடி கொடுத்துட்டே இருக்கணும்ல. ஏன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல 50 சவுக்கடி வரைக்கும் போயிருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வகையான பிரம்புகளையும் இந்த வகையான சவுக்குகளையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இது ஒரே அளவிலான முள்கள் உடைய சவுக்க வந்து பண்ணிருக்காங்க. இதை அவங்கதான் தயாரிச்சிருக்காங்க. அவங்க தயாரிச்ச 9 முள்ளிலைகளான சவுக்க கேட் ஆஃப் 9 டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பிரம்பால் அடிக்கக்கூடிய அடிக்கும் 5 பிரம்பால் அடிக்கக்கூடிய அடிக்கும் இதோட ஒரு அடிக்கும் சமமானது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது போக களி அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க களி இந்த கட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அடிக்கக்கூடிய சாதனத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக திருக்கவால் மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட வால் வந்து ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடியது. அதோட வாழை வச்சுட்டு அந்த வாழை வந்து கருவியா யூஸ் பண்ணியிருக்காங்க அடிக்கிறதுக்காக. திருக்கவால் சவுக்கினே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அடிக்கும் போது எல்லாரும் நம்ம ஓடுவோம்ல, அடி வாங்குறவங்க ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கைகள் பிடிக்கப்பட்ட நிலையில் ஆங்கில அதிகாரியின் முன்னிலையில் நமது சகோதரர்கள் நமக்கே வந்து வதைகளை நிகழ்த்தி உள்ளார்கள். இன்னும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் உள்ள ஒரு சட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா செல்லுலார் ஜெயில், அந்தமான் நிக்கோபார் செல்லுலார் ஜெயில இருக்கக்கூடிய காட்சிப்படுத்தல் இதுல இருக்கு. முக்கோண வடிவில் உள்ள சட்டத்துல கட்டி வச்சிருவாங்க. அப்பனா தானே அசைய மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான வதைகள் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அடிபடும் போது விட அடிபட்டு பல நாளுக்கு அப்புறம் தான் அந்த வீக்கம், தோலுரிதல், தசை கிழிதல், ரத்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இது கண்கூடா இன்றளவும் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விதமான நிகழ்வுகள் இத சார்ந்து நம்ம செய்தித்தாள்களையும் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் கொடுமையான ஒரு விஷயங்கள். சோ இந்த வகையான சித்திரவதை நடைமுறைகள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல நடந்திருக்கு. சோ இதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாடு கடத்துதல், டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லுவாங்க. இதுல ஒரு முக்கியமான நிகழ்வு, ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு குறிப்பேடு எழுதியிருக்காரு, வார் ரெமினிசன்ஸ்னு சொல்லி. அவர் தன்னோட ராணுவ குறிப்பேடு ஒண்ணு எழுதியிருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர். வெள்ளையர்களோட எப்படி நெருங்கிய நண்பர்களாக இருக்க முடியும்? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க பேசி பழகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் மருது சகோதரர்கள் எப்படி வேட்டையாடப்பட்டார்கள் என்பது. சோ காளையார் கோவில் போர்ல இவரை தான் அனுப்புறாங்க. ஜேம்ஸ் வெல்ஸ போய் புடிச்சிட்டு வாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. சோ அவரும் புடிச்சிட்டு வர்றாரு. அவரோட ரெமினிசன்ஸ்ல எழுதுறாரு, சின்ன மருதுவ ஆங்கில படைகள் வந்து வைல்ட் அனிமல்ஸ வேட்டையாடுற மாதிரி சேஸ்ட் லைக் அ வைல்ட் அனிமல் அப்படின்னு அவரை குறிப்பிட்டிருப்பாரு. மருது சகோதரர்கள் வந்து வைல்ட் அனிமல் மாதிரி வேட்டையாடப்பட்டு பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அது போக இதுல சின்ன மருது வந்து ஆங்கில தளபதிகளோட உத்தரவின் கீழ் கடைநிலை ஊழியர்களால சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி மிஞ்சி போன சின்ன மருதுவோட பையன்
துரைசாமி வந்து பினாங் அங்க அனுப்பப்பட்டிருக்காரு. அங்க உள்ள சிறைச்சாலைக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் திரும்ப வந்தாரா அப்படிங்கிற குறிப்பு நம்மளுக்கு இல்ல. நாடு கடத்தப்பட்டவங்க பலர் வந்து இங்க வருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கே இருக்குமாங்கிறது தெரியல. சோ அவங்களோட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தூத்துக்குடி தூத்துக்குடியில தான் வந்து அவங்கள கொண்டு வந்து அடைச்சு அங்கிருந்து நாடு கடத்தியிருக்காங்க. கப்பல்கள்ல நாடு கடத்தியிருக்காங்க. ஆடு மாடுகளை விலங்குகளை எப்படி கை விலங்கிட்டு கூட்டிட்டு போவாங்களோ அதே மாதிரி இவர்கள் கை கால்களை விலங்கிட்டு மந்தையை போல் தான் அடைக்கப்பட்டு கொண்டு போயிருக்காங்க. நிறைய நேரம் சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. அதனால பல பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சுய நினைவு இல்லாம கடல்ல விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது நம்ம பல படங்கள்ல இந்த குறிப்புகளை எடுத்துலாம் நிறைய படங்கள்ல இது பண்ணியிருக்காங்க. சோ எஞ்சியவர்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிறையில் அடைப்பாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்லுலார் ஜெயில் தான். செல் அப்படிங்கிற மீனே உங்களுக்கு தெரியும். ஒருத்தரை அடைக்கக்கூடிய விஷயங்கள் சிறிய அறையா தான் இருக்கும். அந்த அறைகள்ல அவங்க நிறைய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுல அதுல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சவங்கள இமீடியட்டா தூக்கிலிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட நிறைய விதமான சித்திரவதைகள் இருந்திருக்கு. இது போக கொடுமையிலும் கொடுமையான ஒரு விஷயம். எல்லாமே கொடுமைதான். அதாவது புதுசா நிறைய பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கும்ல. அதுல முக்கியமான ஒண்ணு வந்து கிட்டி போடுதலும் அன்னத்தாள் இடுதலும். வரி கொடுக்காதவங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு புளியக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருவியை வச்சு அவங்களோட மார்பகத்தை வெட்டி எறிவாங்க. அது வந்து மரத்தால் ஆனது இல்லைன்னா இரும்பால் ஆனதாக இருக்கும். அதை வச்சு வெட்டி எறிகிறது. இன்னொரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னத்தாள் இடுதல். இதுதான் அன்னத்தாள் இடுதல். கைகளையும் கால்களையும் கெட்டி கல் மாதிரியான ஒரு அமைப்புல கெட்டி வச்சிருவாங்க. இதுல முதுகுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லை தூக்கி வச்சிருவாங்க. இதுல ஆடை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. ஆடையின்றி அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி இந்த கொடுமையான விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கு, நடந்தேறி இருக்கிறது. சோ இப்படி வந்து பாலின வேறுபாடு இல்லாமல், ஆனா பாலின வேறுபாட்டை மீறி ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கான செயலாகவும் மன உளைச்சலையும் வாழ்வதற்கு உரிமையற்ற நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமை அக்காலகட்டத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது போக இன்னும் பிற சித்திரவதைகள் வந்து கொடுத்திருக்காங்க. மிளகாய் பொடியை கண்ணு மூக்குல எல்லாம் போடுறது, பிறப்புறுப்பு ஆசன உறுப்புகளின் வழியாக இரும்பு கம்பியை செலுத்துறது, பெண்களுக்கு தொடை பகுதிகளிலும் ஆண்களுக்கு கைகளிலும் சூடு போடுறது, ஆடையினுள் அட்டை பூச்சியை விடுறது, இல்லைன்னா தொப்புள் பகுதியில பிள்ளை பூச்சியை வைத்து சிரட்டையால கட்டிடுவாங்க. அப்ப பிள்ளை பூச்சி வந்து தப்பிக்கிறதுக்காக இது பண்ணி தொப்புள் வழியாக உள்ள போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இது பண்ணி அது பெரிய வதையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி கை கால கட்டி தண்ணீரை பாய்ச்சுதல், சேற்றுனில் தலையை மட்டும் வெளியே தெரியற மண்ணை வச்சு புதைச்சிட்டு போயிருவாங்க. அது வந்து சேறு இறுக 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 உடம்பு வந்து இறுகி போயிரும். அண்ட் கிணற்று கம்பத்தில் தலைகீழாக தொங்கவிட்டு தண்ணீர் அமிழ்த்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேய் ஆட்டுதல் என்ற முறையின் மூலம் தலையை முன்னும் பின்னமா ஆட்டி ஆட்டியே வெயில நிக்க வச்சிருவாங்க. அதுலயே பாதி நேரம் நம்மளுக்கு தலை சுத்தி எல்லா விஷயங்களும் மறந்து போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இதுல இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறிழைத்த பெண்ணின் ஒரு புறத்தை காரை கட்டி வச்சு இணைச்சிட்டு இன்னொரு பக்கம் பூனையை வச்சு கட்டி வச்சிருவாங்களாம். அப்ப பூனை வந்து அந்த கெட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பெண்ணை பிராண்டி அந்த அதனால ஏற்படக்கூடிய வதையும் அதிகமாக இருந்திருக்கு. மனித கழிவுகளை உண்ண செய்தல், அண்ட் வதைக்குள்ளாக்கப்பட்டோரின் குடும்ப பெண்களை நிர்மாணப்படுத்துதல், சாணக்கரைசல், சிறுநீர் இவற்றை பருக செய்தல் போன்ற பல வகையான சித்திரவதை நடைமுறைகள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் இருந்திருக்கு. இந்த வதைகள் எல்லாம் பொறுக்காத மக்கள் சென்னை மாகாணத்துல முறையிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக அமைப்பு உருவாகி சித்திரவதை ஆணையம் ஒன்று 1854ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பு 1855 ஏப்ரல் மாதம் வந்து ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. 3 மாசம்தான் இவ்வளோ வதைகள் நடந்திருக்கு. ஆனா 3 மாசம்தான் அவங்க ஆய்வறிக்கையை வந்து பண்ணியிருக்காங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆய்வறிக்கை ஆங்கில அரசின் கடைநிலை ஊழியர்களான இந்தியர்களே இவ்வதைகளுக்கு காரணம், இதுல எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெளிவா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ
எஸ்கேபிசம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலயும் ரொம்ப தெளிவா இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. ஒரு 2 வருஷமாவது பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த 3 மாதத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்க. இனிமே இந்த சித்திரவதைகள்லாம் இருக்காது. நாங்க இத பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து உத்தரவாதமும் கொடுக்கல. நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு பெயரளவுல சொன்னாங்க. ஆனா இன்றளவும் நம்மளுக்கு நடைமுறையில நிறைய விஷயங்கள்ல இது இருக்கு. இந்த காலகட்டத்துல 1858வது வருஷம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில இருந்து இங்கிலாந்து ராணியோட கண்ட்ரோலுக்கு கீழே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி முறை முழுவதுமாக மாற்றப்பட்டது. இது நம்மளுக்கு சிப்பாய் மியூட்னியோட 1857ல நடந்த சிப்பாய் கழகத்தின் ஆம், விளைவாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்ட் கண்ட்ரோல் கொண்டு வரணும். சித்திரவதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, கமிஷனோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய போலீஸ் மேன் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்தியர்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க. சோ இந்த காலகட்டத்துல இந்திய காவல்துறை சட்டமும் உருவாகுது, இந்திய தண்டனை சட்டத்தையும் உருவாக்குறாங்க. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்துலதான் குற்ற பரம்பரை பட்டியலையும் அவங்க வெளியிடுறாங்க. இத பத்தி நம்மளுக்கு தெளிவா நிறைய தெரியும். அதனால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். சோ இந்த தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் உடல் தண்டனையை வந்து நிறைய செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சொன்ன காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிளர்ச்சிகள் அதிகமான காரணத்தினால ஜெயில்கள்ல வந்து சிறைகள்ல அதிக நெரிசல் ஏற்படுது. சோ அதனால என்ன பண்றாங்க, நாங்க திரும்ப சித்திரவதைகள் எல்லாம் நாங்க பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சிறைகளில் அதிக நெரிசலை குறைப்பதற்காக 1864 திரும்ப வந்து உடல் சார்ந்த தண்டனைகள் சித்திரவதை முறைகளை அவங்க திரும்ப வந்து என்ன பண்றாங்கன்னா பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. சோ இதுல இங்கிலாந்து ராணியோட நேரடி கட்டுப்பாட்டுல தமிழகத்துல சித்திரவதை முறைகள்ல நாடு கடத்தல முக்கியமான பங்கு வகித்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நாடு கடத்துதல்ல வந்து சின்ன மருதோ அவங்களெல்லாம் பினாங்கு சிறைகளுக்கு அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு, வேல்ஸ் அண்ட் பினாங்குக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்தமான் போர்ட் பிளேயர் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயநகர் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அந்தமான் போர்ட் பிளேயர் செல்லுலார் ஜெயில். அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நாடு கடத்துறாங்க. நாடு கடத்துறதுல பாலின வேறுபாடே கிடையாது. ஆனா குறிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கொண்டுட்டு போற நிறைய பேர் வந்து பாதி வழியில இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உடல் வலிமை மிக்கவர்களை மட்டும்தான் முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. உடல் வலிமை இல்லாதவர்களை கோயம்புத்தூர் சிறையிலே அடைச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1880க்கு அப்புறம் நிறைய பேரை வந்து சிறைகள்ல இருந்ததுனால பாகுபாடின்றி எல்லாத்தையும் கொண்டு போய் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் தனித்த நிலையில் தனிமைப்படுத்தி வைப்பதற்காக போர்ட் பிளேயருக்கு வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நாடு கடத்துதல் முறைப்படி அவங்க போறவங்க திரும்பி வந்தவங்களோட எண்ணிக்கை மிக 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 குறைவு. ஸோ இதுவும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்துல இருந்த அடையாள முத்திரை குத்துதலையும் இவங்க திரும்ப கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி மாறும் அப்படிங்கிற எண்ணத்தினால புகைப்படம் இப்ப வரைக்கும் நம்ம புகைப்படம் எடுத்துக்கிற முறை வந்து இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஏற்படுது. கிபி 1874க்கு அப்புறமா இந்த முறையை வந்து ஒழிச்சிட்டு புகைப்படம் எடுக்கும் முறையை அவங்க கொண்டுட்டு வராங்க. சோ புகைப்படம் எடுத்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ற விதம் எடுக்கப்படுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாடு கடத்துதல் மத்தபடி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில இருந்த எல்லா விதமான வதைகளையும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு பின்னால இங்கிலாந்து ராணியோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வதை, செக்கிழுக்க வைப்பது. சோ விலங்குகளுக்கு பதிலாக மனிதர்களை செக்கிழுக்க வைக்கும் முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட வ.உ. சிதம்பரனார் அவர்களும் செக்கிழுத்து சிறைகள்ல வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான பல விதமான வதைகளை சித்திரவதை முறைகளை வந்து ஆங்கில ஆட்சி தமிழகத்துல நிகழ்த்தி இருக்கு. சோ இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குறது, கிளர்ச்சியாளர்களை வந்து பழி வாங்குறது, குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் அச்சுறுத்தவும் அவங்க செஞ்சிருக்காங்க. குற்றவாளிகளை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துறதுக்காகவும், அதுக்கப்புறம் வரி வசூலை சீராக மேற்கொள்வதற்காகவும், மக்களை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காகவும் இதை மெயினா பண்ணியிருக்காங்க. இதோட விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள் குழந்தைகள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஏன்னா வீட்டுல உள்ள ஆண் மகனை வந்து அவங்க சிறைக்கு அனுப்பும் போது பெண்கள் குழந்தைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நிறைய விதமான வதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. பொய் சாட்சிகளே இங்க அதிகமாக இருந்திருக்கு. நிரபராதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனிமை சிறை வந்து கைதிகளோட மனநிலையை வெகுவா பாதிச்சிருக்கு. நாடு கடத்தப்பட்ட கைதிகள் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய நிலை ரொம்ப கம்மி. இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வந்தன. இது நம்மளோட டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்காக. ஸோ தற்போதைய சூழல் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட கருத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விதமான சோதனை முறைகளை நம்ம சமயம் சார்ந்து அன்றாட வாழ்க்கை முறை சார்ந்து வச்சிருக்கோம். இப்ப தீ மிதிக்கிறதாகட்டும், பூச்சட்டி ஏந்துறதாகட்டும், இப்படி வந்து எலுமிச்சை பழத்தை நம்ம குத்தி வைக்கிறதாகட்டும், இப்படி பல விதமான முறைகளை நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். சும்மா அடிக்கிறதாகட்டும், இல்ல ஒருத்தவங்களை வந்து கேலி கிண்டல் செய்யறதாகட்டும், அதை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அந்த மக்களுக்கு, அந்த சக நபருக்கு மனதளவுல அது பாதிக்குதா, உடல் அளவுல அது பாதிக்கிறா அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறதுதான். இதுல நிறைய காரணம் சொல்றாங்க. என்னோட சமூக அழுத்தம், பொருளாதார நெருக்கடி, அதனால வேலை சார்ந்த பளு, அதனால நான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு. தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்யறதுக்கு நம்ம கிடையாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா இது மிக கொடூரமானது. ஒரு தனி மனிதனுக்கான உரிமையையும் அவங்களோட கண்ணியத்தையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது வரலாற்றிலிருந்து நம்ம பாடம் கற்கல அப்படிங்கிறது தான் சொல்லப்பட வேண்டிய விஷயம். வரலாறு கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கருவியாக மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். மனிதர்களை மனிதர்களாக, மனித மாண்போடு, மனித கண்ணியத்தோடு நடத்த வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய, அவங்க செஞ்சாங்க நான் திரும்ப செய்வேங்கிறது கிடையாது. அண்ட் கால் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். நம்ம வரலாற்றுல இருந்து பாடங்களை கற்கவில்லை எனில் வரலாறு எப்படி நிகழ்ந்ததோ அதில் சில மாறுதல்களோட திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது தான். இது எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான கோட். பிரான்சிஸ் பேகன் சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டரி மேக்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வைஸ். வரலாற்று நம்மள திறன்படக்கூடிய ஒரு செயல்மிக்க வீரர்களாக, மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வீரர்களாக, செயல் ஆற்றும் ஒரு பங்களிப்பாளர்களாக மாற்றும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. So, thank you so much for giving this wonderful opportunity. And ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். Thank you. துர்கா ரொம்ப நன்றி. ஒரு மன அழுத்தமான ஒரு சூழல் தான் இப்ப கேட்க என்ன கற்பனை கூட செய்ய முடியாத சோதனைகளுக்கே அவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, தண்டனைகளுக்கு இன்னும் மிகுதியாக இருக்குது. இது வந்து புதுசா அவங்க கொண்டு வரல, நம்மகிட்ட இருந்தத நம்மளை வச்சே நம்மளை அடிக்கிறாங்க. அதுதான் இங்க உள்ளது. இன்றும் அதானே, நம்மளை நாமே அடிச்சுக்கிறோம்னா கூட இருக்கிறவங்க தான் செய்யற மாதிரி நம்ம தண்டனைகளைய சோதனைகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கே ஒழிய, நீங்க சொன்னதுல இருந்து அவங்க புதுசா ஒன்ன கொண்டு வந்து புகுத்துனாங்க அதனால நமக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி இல்ல ஒரு சூழலை பாக்குறப்ப. ஆனா நீங்க நல்லபடியா எடுத்து உரைச்சீங்க, நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. அதனால கலந்துரையாடல் நேரம், பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வழங்கலாம், வினாக்கள் இருந்தால் கேட்கலாம், விடையளிப்பாங்க. மிக நல்ல எடுத்துரைப்பு என்று நமக்கு கொடுத்தாங்க. நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுங்க மேம். எனக்கு பிடித்த ஒரு பல செய்திகளையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கேட்டபோது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. 2 விஷயம். ஒன்று வந்து பரதவர்கள் பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு ஒரு செய்தி. அது வந்து பரத குல மக்கள் எப்படி வந்து ஒரு கன்வர்ஷன் நடந்தது தூத்துக்குடியில. அப்ப 20,000 மக்கள் வந்து எப்படி மதம் மாறினார்கள் ஆரம்பத்துல. அதற்கு வந்து இந்த மூக்கறுத்தல் என்பது வந்து நடந்தது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல நடந்த ஒரு மேசிவா நடந்த ஒரு வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதை நீங்க PhD பண்ணிருக்கீங்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அடுத்ததாக தமிழகத்தில் டச்சுக்காரர்கள் அப்படிங்கிற துறையில நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க முடிந்தால் டாக்டர் இறைவாணி அல்லது டாக்டர் பாப்பா அவர்களிடம் இந்த 2 நாட்கள்ல உங்களுடைய நூல் ஒன்றை எனக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க வரும்போது அடுத்த வாரம் எனக்கு எடுத்துட்டு வருவதற்கு சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கைவசம் இருந்தால், அப்படி இல்லைன்னா இங்க காமன் ஃபாக்ஸ்ல கிடைத்தாலும் அந்த லிங்க் நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க.
இதெல்லாம் என்னுடைய துறைகள். எப்போதும் நான் ஆய்வு செய்யற ஐரோப்பிய தமிழியல் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வுத்துறை. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த துறையில நான் நிறைய பேர் தேடணும்னு ஆசைப்பட்டேன். அதை பத்தி நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பெருமாட்டி கல்லூரியிலேயே ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. இதை தேடி கொடுத்த டாக்டர் பாப்பா, டாக்டர் இறைவாணி இருவருக்கும் எனது நன்றி, அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான ஒரு பணியை தான் அவங்க செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன், டிரைவிங்ல இருந்ததுனால என்னால சொல்ல முடியல. இவங்க 2 பேருக்கும் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுக்கு. சரளமான உரை, நிறைய ஆய்வு செய்திருக்கின்றீர்கள் அப்படிங்கிறது உங்க உரையிலேயே தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒரு ஆய்வேட்டை படித்து விட்டு அப்படியே சொல்வது போல இல்லை. இது வந்து ஆழமாக அதை பற்றி சிந்தித்து, அதை பற்றி நிறைய யோசித்து, பிறகு அந்த தகவல்களை திரட்டி அதை தொகுத்து வைத்து அதை வந்து யோசிச்சிருக்கீங்க, அதிகமா யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வாளராக எனக்கும் நன்றாக தெரிகிறது. அடுத்ததாக பொதுவாகவே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ஐரோப்பியர் வருகைக்கு பிறகுதான் எல்லா அழிவுகளும் இங்கே நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்றை காட்டுவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு மாற்றாக உண்மையை உள்ளபடி நீங்கள் காட்டுவது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு பாயிண்ட். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்ப ஐரோப்பாவில் வந்து எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த சித்திரவதை முகாமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பயன்படுத்திய ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் கூட வைத்துக் கொள்வோம். ஏன்னா பெரும்பாலான அந்த வதை பொருட்கள் வதை கருவிகள் அப்படின்னு சொல்ல போனா அது எல்லாமே மரத்தால் ஆனவை. பெரும்பாலும் மரத்தால் ஆனவை. மரத்துல இரும்பு ஆணிகளோ, இரும்பு சக்கரங்களோ, இரும்பு கயிறுகளோ, கம்பிகளோ அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து மியூசியம்ஸ்ல நிறைய பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எந்த ஊர்ல போனாலும், எந்த நாட்டை நீங்க எடுத்தாலும் சரி, இங்கிலாந்தில் தொடங்கி ஜெர்மனியோ, பெல்ஜியமோ, பிரான்ஸோ, செக் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்லோவாக்கியா, குரோேஷியா, எந்த ஏழை நாடா, எந்த நாடா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க பார்க்கலாம். அந்தந்த நாடுகள் அவங்க பிராக்டிஸ் பண்ண இந்த வதை கருவிகளை வந்து அவங்க ஒரு காட்சி பொருளா வைத்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவுல நான் அதை பத்தி கேள்விப்பட்டதில்ல. தமிழ்நாட்டுல நமக்கு அதை பற்றி அந்த வதைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரிந்த வகையில பார்க்கும்போது இந்த கழுவேற்றும் கருவி மட்டும் கோயில்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்றபடியான பொருட்களை வந்து எதையுமே நம்ம சேகரித்து வைக்கல. எப்படி வந்து பல நூல்களை இழந்தோமோ அதே போல இந்த மாதிரியான கருவிகளையும், வரலாற்றில் உள்ள சில கருவிகளையும் நம்ம வந்து வரலாற்றை பேசக்கூடிய கருவிகளையும் நம்ம இழந்திருக்கோம். இப்ப அதனால ஒரு அருங்காட்சியகத்தை பற்றி நிறைய தமிழ் மரபு அறக்கட்டளை பேசுறதுனால நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், ஒரு அருங்காட்சியகம் ஒன்று தமிழ்நாட்டில் தமிழ் அரசுகள் அல்லது தமிழ் சமூகத்தில் நிலவிய வதை கருவிகள் அப்படிங்கிற வகையில வதை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனித மனம் எல்லாமே எந்த ஊர்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் நமக்கு ஒரே மாதிரி தான். எப்படி பசி என்பது இருக்கின்றதோ, எப்படி அன்பு என்பது இருக்கின்றதோ, எப்படி பயம் என்பது இருக்கின்றதோ, அதே போல துன்பப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கு காலங்காலமா. அந்த துன்பப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்தி பிறரை வதைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற குரூப் இப்ப சாதாரண மனிதர்களை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? அப்படி நம்மளால யோசிச்சு ஒரு ஆணி நாற்காலி இருக்கும், அதுல உட்கார வைத்து தலையிலேருந்து அமுக்கும்படி செய்தால் கற்பனை பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து எப்படி பயமா இருக்கு. ஆனா நான் நேரா பார்த்து அந்த பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போகும், மனசு உறைஞ்சு போகும், அந்த மாதிரி தோணுகின்றது. இந்த மாதிரியான பொருட்களை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் ஒன்று அமைத்தல் வந்து தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து இதை பற்றி நம்ம ஒரு கருத்தை நம்ம த்ரோ பண்ணி விடுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது என்ன பாக்குறேன்னா, நம்ம வந்து இந்திய மரபு அப்படிங்கிற போது ஒரு குளோரிஃபை பண்ற ஒரு பணியை வந்து செய்துகிட்டே இருக்கோம். எங்களுடைய மரபு போல ஒரு அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு மரபு இருக்கின்றதா அப்படிங்கிறது, அதுல வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் பாய்ச்சுகின்ற ஒரு உரையாக இது அமைந்தது. எல்லா மனிதர்கள் போலதான் தமிழர் வாழ்வியலும் அப்படிங்கிறது. அதுலயும் இந்த மாதிரியான அரக்க குணம் அப்படிங்கிறது அரசுகள்ல நிகழ்ந்திருக்கின்றது, அல்லது தனிநபர்களிடம், பொருள் படைத்தவர்கள, பலம் படைத்தவர்களிடம் இருந்திருக்கின்றது அப்படிங்கறத இந்த நிதர்சனமாக காட்டுகின்ற ஒரு செய்தியும் நம்ம இன்றைக்கு செய்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு நல்லதொரு உரை. ஒரு செய்தி மட்டும் நீங்க அந்த துரைசாமி பற்றி சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பற்றி அவர் பினாங்கு டிபோர்ட் செய்யப்பட்ட போது மருது சகோதரர்களுடைய அந்த சிறிய மருதுடைய மகன் துரைசாமி
பண்ணப்பட்ட பிறகு அவர் 2-3 முறை கடிதங்கள் கொடுக்கின்றார். அந்த ரெமினன்ஸ் நூல்லேயே நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அதற்கு பிறகு அவர் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கின்றார் இல்லையா, அவருடைய தேடலின்படி அவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால் ஒரு கடிதம் ஒன்று அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதுல அவருடைய தூரத்து உறவினர் ஒருவர் பினாங்குக்கு அவரை அழைத்து கொண்டு பிறகு அவரை ஃப்ரீடம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் கப்பல்ல அவர் வந்துடுறார். இதை என்னுடைய தமிழர் புலப்பெயர்வு நூல்ல நான் அந்த சான்றுகளோட நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பகுதி வந்திருக்கின்ற இந்த ஒரு சின்ன ஒரு நோட் மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அருமையான ஒரு சொற்பொழிவு. உங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய ஆய்வு செய்ய வேண்டும். நிறைய ஆய்வு மாணவர்களை, தரமான ஆய்வு மாணவர்களை, இந்த வகையில ஆய்வு செய்யற மாணவர்களை நீங்கள் நிறைய உருவாக்க வேண்டும். ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுத்துறையில தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து மற்ற கேள்விகள் வரட்டும். மற்ற கருத்துக்கள் இருந்தால் இடையில நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றி மேம். என்னோட புக்கு மேம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன் மேம். என்கிட்ட ஸ்கேன்டு காப்பி இருக்கு. ஐ வில் சென்ட் இட் டு யூ மேம். இல்ல, ஆனா நீசெஞ்சுரி புக் ஹவுஸ்ல அந்த புக் இருக்குல்ல, இருக்கா மேம்? எஸ் மேம். என்னோட 2 புத்தகங்களும் நீசெஞ்சுரி புக் ஹவுஸ்ல பப்ளிஷ் ஆனது. நான் வரப்ப அவங்க அனுப்பினாலும் மதுரையில வாங்கிட்டு வந்துடலாம் சுபாமா. உங்களோட தகவலுக்கு நன்றி மேம். ஏன்னா என்னோட புக்கை தமிழ்ல மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன். சோ அதுல இந்த தகவலை நான் கண்டிப்பா சேர்த்துக்குவேன். தேங்க்யூ சோ மச். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த தமிழ் புலப்பெயர்வு புத்தகம் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நீங்க ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். அதுல நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்க எடுத்துக்கலாம். ஷூர் மேம், ஷூர். துர்கா மேம் அடுத்த முறை மதுரை வந்தா உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு சொன்னாங்க. பேசுறதுக்கு முன்னாடி புக் பண்றப்பே முதல் வேண்டுகோள் அடுத்த முறை மேம் வந்தாங்கன்னா எனக்கு நீங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் நேரடியா. நாங்க இப்ப எங்களுடைய அறிமுகமே தேவையில்லை, நீங்க நூலால் இணைந்துருவீங்க, அவ்வளவுதான். இனிமேல் கருத்துக்களால நீங்க எல்லாம் இணைஞ்சு பாலம் அமைச்சுன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம், இல்ல கருத்துக்களையும் சொல்லலாம். என்கிட்ட இருக்க காப்பி நான் ஊருக்கு வரும்போது கொண்டு வந்து தரேன், அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். துர்கா மேமோடைய புக்கு என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு. சரி மேம், கொண்டு வாங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்துறேன். நம்முடைய குரூப்ல இந்த மெசேஜ் ஒருத்தர் போட்டிருக்காங்க, ரொம்ப அற்புதமான எடுத்துரைப்பு. இதன் காரணமாகவே காவல்துறையில் இதன் உளவியல் தாக்கம் சற்றே கூடுதலாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பன்னெடுங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ நான் சொன்னதும் மேம் அத சொன்ன விஷயமும் தான். நம்ம புதுசாங்கிறதுலாம் இல்ல. நம்ம ஒரு விஷயத்த பழசுல இருந்து எடுத்து அதை எப்படி புதுசா செய்யணும்னு தான் யோசிக்கிறோமே தவிர சக மனுஷர்களா நம்ம நிறைய நேரம் பாக்குறது இல்ல. அவனுக்கு ஜூம் மீட்டிங்ல மெசேஜ் போட்டிருந்தாங்க, நல்ல அழகான எடுத்துரைப்புன்னு சொல்லிட்டு. அடுத்து அதன் தொடர்ச்சியாக இந்த கருத்தையும் பதிவிட்டு இருந்தாங்க. மற்றவர்கள் கேட்கலாம். வணக்கம் இறைவாணி. சொல்லுங்கம்மா. சுபாஷினிக்காக வேண்டி இந்த ஒரு சின்ன தகவல். துர்காவுக்கும் அது நல்லா தெரியும். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் இந்த சோழா பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆனந்தி அவங்க ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, அவங்களுடைய PhD. ஒருவேளை அந்த புத்தகமும் கூட சுபாஷினிக்கு ஒருவேளை இது குறித்த இந்த மியூசியம் அமைக்கிறது அந்த மாதிரி சொன்னதுனால இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோழா பீரியட்ல கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். நிச்சயமா இந்த மாதிரி நூல்களை சேகரிச்சுட்டோம்னாக்கா அதை ரெஃபரன்ஸ் வச்சு அந்த மாடல்ஸை தயாரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் பிறகு கொடுக்கலாம் நம்ம. நிச்சயமா அந்த லிஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கிறேன். நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓய்வு பெற்ற பேராசிரியர் மேம் எங்க கல்லூரியில ஓய்வு பெற்ற பேராசிரியர் வள்ளியம்மாள் அவங்க பேரு. சாட்ல அந்த புத்தகத்தோட டைட்டில் போட்டுருங்கம்மா, நான் நோட் பண்ணிக்கிறேன். அந்த புக் என்கிட்ட இருக்கு மேம். நான் பாப்பா மேம் கிட்ட காலேஜ் திறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த புக்கை அடிப்படையா வச்சுதான் என்னோட ஆய்வை நான் மேற்கொண்டேன். ஓகே, சரி. போறப்ப ஒண்ணு வர்றப்ப ஒண்ணு வாங்கிக்கலாமா? எஸ் மேம். சரி, நன்றி வள்ளியம்மாள் மேம், கலந்து கொண்டதுக்கு நன்றி. நீண்ட நாளுக்கு அப்புறம்ல இனிமேல் தொடர்ந்து வள்ளியம்மாள் மேம் எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இல்ல, எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள்னால இவ்வளவு நாளா எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. வீட்டுல சின்ன சிக்கல்கள். ஐ மீன் என்னோட ஃபாதர் he is very sick and admitted in hospital for 8 months. ஆனால் நாங்க ஹாஸ்பிட்டல் வீடு இப்படி அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னால அட்டென்ட் பண்ண முடியல. சோ இன்னைக்கு துர்கா ப்ரோக்ராம்னால எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன்.
ஓகே. சரி மேம், நன்றி தேங்க் மேம், நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். மீன்ஸ் தேங்க்யூ. துர்கா மேம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் வழங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவர்களாக திவ்யலட்சுமி, வாசுகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாசவி, திவ்யலட்சுமி. சரி, அவங்க தயங்கினாங்கன்னா மத்தவங்க பேசலாம். சார் சண்முகம் சார், நீங்க சொல்லுங்க சார். சண்முகம் சார். அனைத்து தோழர்களுக்கும் முதற்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. இந்த பதிவுல முக்கியமாக பார்த்துக்கிட்டது வந்து தமிழ் சமுதாயத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை பெரிய அளவுல பரிசோதனை முறையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. மூட நம்பிக்கைன்ற அடிப்படையில நிறைய பரிசோதனைகள். இப்போ வந்து எண்ணெயில விட்டா நல்ல கை சூடாதவங்களுக்கு வந்து நல்லவர், குற்றமற்றவர், இந்த மாதிரி மூட நம்பிக்கை பெரிய அளவுல நம்ம சமுதாயத்துல பயன்பட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு அந்த பரிசோதனை முறையில பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப இது மாதிரி சப்ஜெக்டுகளை கையில் எடுத்து பேசுறது ரொம்ப துணிச்சல் வேணும். ஏன்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு துன்பியல் சம்பவங்களை நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு இப்போ வந்து கட்ட ஒரு ஒரு ஆவணப்படுத்துகிறோம். அதனால இது ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு 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 ஆய்வு விளக்கம் தான். மிகுந்த மிக்க நன்றி. நல்ல ஒரு நானே இந்த இதுல என்ன சொல்ல போறாங்கன்னு மிகுந்த எதிர்பார்ப்போட வந்தேன். ஏன்னா ரொம்ப துன்பியலா தான் இருக்கும். வேற இதுல வழியே இதை விட இந்த ஆப்பிரிக்கா நாடுகள்ல வந்து இந்த ஆங்கிலேயர்களும் குறிப்பா பிரெஞ்சு போயர்கள் நடத்திய அடக்குமுறைகள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஆனா வந்து தமிழ் சமுதாயம்ங்கிறது வந்து தமிழ் சமுதாயம் இல்ல. ஆக்சுவலா இது வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த கொடூர நிகழ்வுகள் எல்லாமே இந்த இந்து மதத்தின் அடிப்படையில் உருவான அந்த சமஸ்கிருத அந்த ஆரிய பின்புலத்துல உருவான அந்த துன்பியல் சம்பவங்களாக இந்த பரிசோதனைகளும் இந்த சித்திரவதைகளும் தமிழ் சமுதாயத்துல நம்ம பழைய காலங்கள்ல அந்த சோழர்கள்ங்கிறது வந்து பின்னால வந்த காலகட்டங்கள். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சங்க காலம் முந்தைய நம்ம மிக மிக ஒரு தமிழ் மரபுங்கிறது வந்து இந்த அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இல்லை. அதை வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த சித்திரவதைகள் அதுல எல்லாமே வந்து இந்த பின்னால அந்த கடைச்சங்கத்துக்கு பிறகு தமிழர்கள் வந்து இந்து மதத்தை தழுவிய பிறகு உருவான தாக்கத்தினால இந்த துன்பியங்கள்லாம் உருவாயிருக்கு. அது நம்ம அந்த ஜாதி என்றைக்கு ஆரம்பிக்கிறோம், ஜாதியினுடைய தொடக்கம், அந்த அம்பேத்கர் படிச்சது ஜாதியினுடைய தொடக்கம், அதுல இருந்துதான் இந்த மிக கொடூரமாக மனிதர்களை வந்து நம்ம வந்து துன்பத்துக்கு உள்ளக்கூடிய உளவியலை நம்ம 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 ரெடி ஆக்குறோம். இந்த உளவியலே நம்ம அப்பந்தான் வருது. மனிதர்களை வந்து மனிதர்களா நேசிக்காம மனிதர்களை ஜாதிகளாக பார்க்க சமயம் தான் இந்த துன்பியல் சம்பவங்கள், இந்த சித்திரவதைகள், இந்த பரிசோதனை முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் வந்து முக்கியமா வந்து இந்த ஆய்வுல ஒரு பகுதியாக இருந்திருக்கலான்ட்டு என்னுடைய ஒரு சிறிய விருப்பம். மிக்க நன்றி மேடம். நன்றி. அருமையான ஒரு ஆய்வு வெளிப்பாடு. நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாமே ஜாதி வர்ண அடிப்படையில வந்து நிகழ்த்தப்பட்டதுதான். ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குகை ஓவியங்கள்ல இருந்து நிறைய ஓவியங்கள் வழியாகவும் சித்திரவதை நடைமுறைகள் ஆதி காலத்துல இருந்தே நடைமுறையில இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. இது நான் நேர மென்மை காரணமாக ஆங்கிலேயரோட ஆட்சியை மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேப்பர்ஸ் போட்டிருக்கேன் சார். அதாவது சங்க தமிழ் மரபுகளில் சித்திரவதை நடைமுறைகள் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு நான் போட்டிருக்கேன். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கா ஐரோப்பிய கண்டங்கள்ல மட்டும் இல்ல, இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா குகை ஓவியங்கள்ல மரத்துல ஒருத்தங்களை கெட்டி ரெண்டா பிளக்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் நடைமுறையில இருந்திருக்கு. பழங்குடியின மக்கள் நடைமுறையிலையும் இந்த சோதனை முறைகளும் சித்திரவதை நடைமுறை அது வந்து அவங்க வந்து நடைமுறை பழக்கமா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி ஆரிய படையெடுப்புக்கு பின் இது வந்து மிகுந்த அளவுல எழுத்துப்பூர்வமாக நடைமுறையில இருந்திருக்கு. எனக்கு குறிப்பா வந்து இந்த ஆய்வுக்கு நான் எடுக்கும்போது நிறைய நாடுகளோட இதை பார்க்கும்போது கிரேக்க நாடுகள்ல எல்லாம் வந்து புல் வச்சிருப்பாங்க. ஒரு புல்லோட சிலையை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. அது எதுக்காக செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவரை உள்ள தூக்கி போட்டுருவாங்க.
உள்ள போட்டு மூடி வச்சுட்டு கீழே வந்து நெருப்பு பத்த வச்சிருவாங்க. அப்படி பத்த வைக்கும் போது அவர் உள்ள கத்துறது மாடு கத்துற மாதிரியான சத்தம், இந்த மாதிரி இசை கருவிகளாகலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இங்க இருந்திருக்கு. நம்மளுக்கு எழுதப்படாத காலமாக இருந்த காலத்திலையும் இந்த மாதிரியான வதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சில குறிப்புகளும் இருக்கு. அந்த குகை ஓவியங்கள் வழியாகவும் இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்லிக்கிறேன். இது வர்ண ரீதியான விளக்கங்கள் நான் ஒரு லைன்ல தான் சொன்னேன். நேரமின்மை காரணமாக ஜாதி அடிப்படையில் தான் இங்க அதிக அளவுல மக்கள் வதைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. கூடுதலா செய்தி இப்ப நீங்க கேட்டதுனால, இப்ப குகை ஓவியங்கள் சொல்றீங்கல்ல, நாங்க தமிழ் மரபார்கட்டு பயணங்கள்ல தர்மபுரி இந்த மாதிரி சில இடங்கள் எல்லாம் வந்து காரைக்குடி பகுதியெல்லாம் அந்த குகை ஓவியங்கள் பார்த்திருக்கோம். ஆனா பர்டிகுலர்லி இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியான வதை அப்படிங்கறத அதுல பாக்கல. குழுவா நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி பார்த்திருக்கோம். எந்த இடத்துல இருக்கலாம்னு நீங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச வரை தமிழ்நாட்டுல எந்த குகையில? இது வந்து எனக்கு வரலாற்று இந்த நான் என்னோட குறிப்புல இது பண்ணல மேம். ஒரு லெக்சர்ல தான் கேட்டேன். அதுல வந்து அந்த குகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிளக்கக்கூடிய அளவுல அந்த குகைகள்ல விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதற்கான ஆய்வை நான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். அது நீங்க என்ன சொல்லும் பொழுது நமக்கு எந்த இடத்துலன்னு தெரிஞ்சதுனாக்கா அதை நம்ம கரெக்டா நோட் பண்ணலாம். ஏன்னா பர்டிகுலர்லி அதாவது ஒரு புலி வர்றது அப்படின்னு பார்க்கும்போது புலியோட இருக்கிறது, ஆடுகளோட இருக்கிறது, ஆட்டு மந்தையோட இருக்கிறது, நடனம் ஆடுது. உடுமலைப்பேட்டையில் பார்த்தா நடனம் ஆடுகின்ற குகை ஓவியங்கள், அப்புறம் குறியீடுகள், அதெல்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஆனா நான் பர்டிகுலர்லி இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 6-7 குகை ஓவியங்கள் நாங்க பார்த்திருக்கோம் நம்ம குரூப்ல போகும்பொழுதுலாம். ஆனா இதை நான் பார்த்தது இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்க எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அதே மாதிரி சிற்பங்கள்ல வந்து வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரிதான் நிறைய இதற்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், உபனிஷாத்ஸ் இதுல இருந்து கிடைக்கும். அதுல நிறைய இருக்கு. ஆமா, அதுல தண்டனைகள் லிஸ்ட் இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆனா கல்வெட்டுகள்லயும் இருக்கு தண்டனைகள் பற்றி. கல்வெட்டுகள்ல இருக்கு. ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள், மோடி ஆவணங்கள், அதே மாதிரி நாலடியார், யானையால மிதிக்கப்படலாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி கணைக்கால் இரும்பொறையோட பல்ல வந்து பிடுங்கின விஷயம், அவரோட பல்ல வந்து செவுத்துல வந்து தொங்கவிட்ட விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரிய புராணம் இருக்குல்ல? ஆமா, பெரிய புராணம் இருக்கு, கல்வெட்டுகள் படலம் இருக்கு. யாரு பேசிட்டு பண்ணுங்க. சொல்றேன் அதுக்கு 1000 நாள் போகும்போது இதை தட்டி வேணும். அது ஒரு மக்களம். மாலி பெர்னால்டுங்கிறவங்க மியூட் பண்ணுங்க. நீங்க மாலி பெர்னால்ட் ப்ளீஸ். ஆமா சொல்லுங்க. இப்படி வந்து நம்மளுக்கு நிறைய பெருமாள் திருமொழி இப்படி நிறைய விதங்கள்ல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேம். நாலடியாரா இருக்கட்டும், பழமொழி 400 எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தாலே அந்த பூவை வந்து யானை தட்டி விட்டதால் அந்த தும்பிக்கையை வெட்டின கதை இருக்கு, பிள்ளை கறி கொடுத்தது அந்த கதை இருக்கு. இதுல தண்டனைகள் இருக்குல்ல, இல்ல புனிதவதியார் கதையும் தண்டனையா தான் இருக்கு. அதுலயும் நிறைய நவகண்ட சிற்பங்களை நாங்க தண்டனைகள், நான் வந்து சித்திரவதை எடுத்திருக்கிறதுனால தண்டனை முறையில எடுக்கல. சோ அது வந்து தானாவே அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற விஷயங்கள், இப்படி நிறைய விதமான அடுத்து திருநாவுக்கரசர் வரலாற்றை சொல்றப்ப, புராணத்தை சொல்றப்ப அவருக்கு நிறைய தண்டனைகள் கொடுத்ததாக அப்படின்னு யானை கால மிதிக்க விஷம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. மணிமேகலை காப்பியத்திலுமே வரும்ல மேம், மணிமேகலை கொடுக்கப்பட்ட தண்டனைகளுமே இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் இலக்கியங்களை. ரீசெண்டா தமிழ் டிபார்ட்மெண்ட் நடத்தின இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல தமிழ் மரபுகளில் சித்திரவதை நடைமுறைகள் அப்படிங்கிற கட்டுரையை தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த மாதிரி வரும்பொழுது இந்த பர்டிகுலரா அந்த சித்திரவதை டாபிக் அப்படியே கொஞ்சம் அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம மற்றது விஷயங்களை விழுமியங்களை எடுத்துட்டு போயிடும். போதானா பெரிய புராணம் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டாலும் திருஞான சம்பந்தர் பாடினார், அப்ப வந்து அவர் வெற்றி கண்டார், கடல்ல வந்து ஒரு சுவடியை போட்டார்கள், எதிர்த்து வந்தது, அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம வெற்றியை பற்றி பேசிட்டு தோல்வி பற்றி பேசிட்டு போயிடும். ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது, கழுவேற்றப்பட்டார்கள் அப்படிங்கறது வந்து அந்த பர்டிகுலர் பார்வையோட நம்ம பாக்குறது கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த டாபிக்கை நினைச்சு பேசும்பொழுது இது எல்லாமே நம்ம அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா அந்த பெரிய புராணம் லிஸ்ட்லயே வந்து ஒரு பெரிய தொகுப்பை நம்ம ஒரு கட்டுரையே எழுதலாம். பெரிய புராணத்தில் சித்திரவதைகள், சோதனைகளும் சித்திரவதைகளும் அப்படின்னு கூட எழுதலாம்னு நினைக்கிறேன்.
அதே கட்டுரை மாதிரி நம்ம நூலே பதிவேற்றுதலை நீங்க வந்து எழுதலாம். நிறைய பேர் ஒத்துக்கிறதும் இல்ல மேம். ஆனா வந்து ஆமா. நடைமுறையில இருந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடூரமான இது. ஆளுருட்டி மலைன்னு ஒரு மலை வந்து மதுரையில வச்சிருந்திருக்காங்க. அங்க கொண்டு போய் சாக்குல கெட்டி தூக்கி போட்டு அவர் இறக்கலைன்னா திரும்ப தூக்கிட்டு வந்து இப்பதான் நான் போயிட்டு வந்தேன் அண்மையில திருச்சி பக்கத்துல ஆள் உருட்டி மலைன்ட்டு அந்த மலை. நாத்தாமலை பக்கத்துல நாத்தாமலை. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் அங்க போயிருந்தேன். அப்ப காட்டினாங்க, அவர் டாக்டர் சிவராமகிருஷ்ணன் காட்டினாரு. அது ஆள் உருட்டி மலை, மேல இருந்து தண்டனை தூக்கி கீழே போட்டுருவாங்க அப்படின்ட்டுன்னு. அவங்களுக்கு ஏதோ ஆகலைன்னா திரும்ப தூக்கிட்டு வந்து போடுற கொடுமை எல்லாம் அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்ப யூரோப் எடுத்துக்கிட்டாக்கா விச் கல்ட்னு இருந்தது இல்லையா, விச் ஆமா. கல்ட் அப்படின்ட்டு. அதுல வந்து இந்த நல்ல அறிவான பெண்கள், மூலிகைகளை பற்றி வச்சு மருத்துவம் செய்கின்ற பெண்கள், இவங்களதான் படிச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா எரியூட்டி கொல்றதுக்காக பண்ணுவாங்க. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எரியூட்டி கொல்றது ஒரு தண்டனை. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வேற வித தண்டனைங்கிற போது நீர் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பாய் மாதிரி ஒரு பலகை மாதிரி வச்சு அதுல கட்டி அதுல போட்டுருவாங்களாம். அதுல தப்பிச்சு அவங்க வந்துட்டாங்கன்னாக்கா, அதுலயும் தப்பிச்சு அவங்க வந்துட்டாங்கன்னாக்கா எடுத்து எரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து நிறைய நடந்திருக்கு. விச் கல்ட் வந்து அங்க பெண்களுக்காக, அறிவார்ந்த பெண்களுக்கு எதிராக அப்படிங்கிறது அங்க நிறைய நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இங்க பெண்கள் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா அவங்க தெய்வங்களாக மாற்றப்பட்டு, ஆனா அவங்களுக்கு வதைக்கப்பட்ட விதங்கள் எல்லாமே கொடுமையாக தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய தெய்வங்கள் எல்லாமே கொலையுண்ட தெய்வங்கள் தான். அது வந்து சுப்பிரமணியம் சார் அழகா எழுதியிருக்காங்க கொலையுண்ட ஆமா தெய்வங்கள். ஆமா, நிறைய தெய்வங்கள் இப்ப அந்த மாதிரி மதுரை வீரன்ல இருந்து அப்படிதான் சொல்றாங்கல்ல. மதுரை வீரன் தெய்வமும் அப்படிதான். மாறுகால் மாறு கை வாங்கப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அதோட இந்த இருக்கு சமூகத்துல பல நிகழ்வுகளா அது இருக்கு. நாம வந்து அதை பார்ப்பதில்லை. இப்ப நம்ம ஆய்வுக்கு எடுத்து பார்க்கும்போது தெளிவா தெரியுது. எந்த நாட்டினருக்கும் இது வந்து எந்த இனத்தவருக்கும் குறைந்தவர்கள் இல்லை நாம் இதுல. அது உண்மைதான். உயர்வை மட்டும் பேசி ஒரு குறிப்பிட்டவங்களை ஏத்திட்டே இருக்காங்க. நம்ம கழுவேற்றுதல நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லும் போது நான் சொல்வேன். இப்ப கோழிய வந்து ஒரு குச்சியில கோவில்ல எல்லாம் வந்து குத்தி நிப்பாட்டி வைக்கிறதெல்லாம் அந்த கோழி என்ன உடனேவா சாகும்? அது வந்து கழுவேற்றுதலோட நடைமுறையாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு மனுஷனை அப்படி தூக்கி தேங்காய் உரிக்கிற மாதிரி உட்கார வச்சா உடனே யாருமே இறக்க போறது இல்ல. கழுகு அதுவும் கோட்டை மதில் சுவர்களுக்கு மேலாகவோ இல்லைன்னா ஒரு உச்சி மலைக்கு மேலாகவோ கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சுட்டு கழுகு பருந்து எல்லாம் தன்னை சாப்பிடுறத அவங்களே பார்த்து சாகுற விஷயங்கள் எல்லாம் கொடூரத்திலையும் கொடூரமான விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்கல்ல, எவ்வளவு கொடூரமான மனிதர்கள் அவங்க எல்லாம். இப்ப எல்லாம் அதை மரபு சார்ந்து செய்ய ஆரம்பிச்சான்றதான் மிகப்பெரிய கொடுமையா நீங்க பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா வரலாற்றுல உயர்வை மட்டும் எழுதி ஒரு சமுதாயம் இருக்குன்னு பார்த்தோம்னா எதிர்மறை சிந்தனையை கொண்டு வராம மறைக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கு. ஆனா இப்ப நீங்க மறைக்கப்பட்டது எல்லாமே பேசுவோம் அப்படின்னு வந்ததுதான், அது இந்த களத்துக்கு வந்தது பெரிய விஷயம். ஏன்னா துர்காமாவோட தலைப்பை பார்த்துட்டு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த தலைப்புல இப்படி ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. எனக்கு தலைப்பு நம்ம தலைப்புக்கு தான், ஆனாலும் நாங்க வந்து இல்ல இதுதான் நாங்க பேச போறோம் அப்படின்றத வந்து உறுதியா இருந்ததுல இது மேமோட உறுதித்தன்மை தான் இந்த இடத்துல. நம்ம வந்து கடவுள், அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்தா அது தண்டனை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்தா அது தண்டனை, அவன் செஞ்சதுனால அது தண்டனை, எனக்கு வந்தா அது சோதனை, கடவுள் எனக்கு சோதனை கொடுத்துட்டாரு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாருங்கிற மனநிலை நம்மளுக்கு எப்போ மாறுதோ அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். வேற யாரும் கருத்து சொல்றீங்களா? மேம் குட் ஈவினிங் மேம். திவ்யலட்சுமி சொல்லுங்கப்பா. மேம் நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் நடக்கும் போதுமே இத பத்தி நிறையவே எங்களுக்கு நடத்திருக்கீங்க மேம். இந்த இப்ப நீங்க காமிச்ச பிபிடில நிறைய இமேஜஸ் வந்து கிளாஸ்லயுமே எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க மேம். சோ வந்து இப்ப 1 இயரா வந்து கிளாஸ் போயிட்டே இருந்துட்டு இந்த 2 months லீவு அப்படின்னோடனே திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு மேம். அது சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேதர் பண்றோம் அப்படின்னு சும்மாவே வீட்டுல இருக்கும்போது சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்ப கேதர் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் திவ்யலட்சுமி. Ma'am, good evening ma'am. This is Vasavi here. துர்கா மேம் வந்து என்னோட மேம். நான் வந்து PhD இப்போ நான் 2nd year பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ மேம் வந்து அவங்களோட பிஹெச்டி டாபிக் பத்தி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அந்த கொரோனா டைம்ல வந்து வி வர் ஆஸ்க் டு கம் டு காலேஜ் ஃபார் 10 இயர், ஒரு 10 days போல காலேஜ் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் அந்த எல்எஃப்இ டைம்ல இருக்கிறப்போ தான் மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பிஹெச்டி டாபிக் பத்தி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போல இருந்து மேம் அவங்க புக் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்ன வர ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் புக். எனக்கு மேமோட புக் ரொம்ப எனக்கு அதிகம் கிடைக்கல, எனக்கு எங்க போய் பார்க்கணும்னு தெரியல. தென் எனக்கு லாஸ்ட் இயர் தான் மேமோட புக் கிடைச்சது. ஸோ அதை நான் வந்து ஹாஃப்ல நான் இப்போ ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்போ மேமோட செஷன் நான் அட்டென்ட் பண்றது வந்து எனக்கு உண்மையிலேயே இன்னும் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. மேம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் டாபிக் சொல்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ நான் புக் வாங்கிட்டு தென் இப்போ மேமோட ஒரு செமினார் நான் அட்டென்ட் பண்றப்போ வந்து இட்ஸ் ரியலி அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்ட் இட்ஸ் ரியலி ஹாப்பி டு see her again. அதாவது நான் இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்க டைம்ல மேமோட இந்த ஒரு ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்கா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ வாசவி. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க இலக்கியா. மேம் எனக்கு ஆக்சுவலி ஒரு டவுட் மேம். இப்போ வந்து லைக் ப்ரெசண்டா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம தூக்கு தண்டனை தரப்போறோம்னா நம்ம அவ்வளோ லைக் டக்குன்னு தர மாட்டோம், நம்ம நிறைய எவிடன்ஸ் இதெல்லாமே எடுத்து தருவோம். பட் அந்த காலத்துல வந்து எவ்வளவு டைம் எடுத்து உடனே ஒரு பனிஷ்மெண்ட் தருவாங்க மேம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட டாபிக்ல நான் சொல்லல. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எல்லாமே இந்த சோதனை, ஆர்டல், டார்ச்சர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இதுல ஒருத்தவங்களை வந்து உடனே தூக்கிடுதல் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல இல்ல. வதைக்குள்ளாக்குறதும் குறிப்பிட்ட காலகட்டம்ங்கிறது கிடையாது. சோதனையே வந்து நிறைய நாள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பலவிதமான சோதனைகள் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்டினியூஸா ஒரே சோதனை பண்ண மாட்டாங்க. டார்ச்சரும் அதே மாதிரிதான், ஒரே டார்ச்சர் கண்டினியூஸா பண்ண மாட்டாங்க, மாத்தி மாத்தி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடந்து அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. உடனே வந்து பண்ண விஷயங்கள் ரொம்ப குறைவு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஆனா இந்த சோதனைகளையும் சித்திரவதைகளையும் தப்பிச்சு வந்தாதான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கே போக முடியும். இதுலயே எத்தனை பேர் மரணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனம் சார் உடல் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட வேண்டியதான். மனசளவுல இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் போயிடலாம்னு நினைச்சாலும் முடிஞ்சிச்சு. இல்ல இவ்வளவு பெரிய துன்பங்களை தாங்க அளவுக்கு உடல் இல்லைனாலும் அவங்க அந்த இறந்துருவாங்க. அதனால இவங்க கேட்ட மாதிரி அந்த தண்டனை வரைக்கும் போற வரைக்கும் இருப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு இந்த இடம். வணக்கம். சித்திரவதைகள் வந்து மேம் நீங்க பேசுங்க. பாப்பா இல்ல நீங்க முடிச்சிருங்க, நான் சொல்றேன். சரி மேம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது இந்த சித்திரவதை தண்டனை ரெண்டுமே ஓரளவுக்கு ரெண்டு ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிற மாதிரியா இருக்கு. ஒருத்தன் தப்பு செஞ்சான் செய்யல, அவன் செஞ்சானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சித்திரவதை அப்படின்னு நம்ம வச்சோம்னா, இப்ப இறைவாணி சொன்ன மாதிரி அவன் இறந்து போயிட்டான்னா அது அவன் ஒருவேளை நிரபராதிகள் அதிகமாக கஷ்டத்துக்குள்ளாரன்னு துர்கா சொன்னாங்க. அப்படின்னா அது வந்து அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்குமான ஒரு தண்டனை மாதிரி தானே இருக்கு. சித்திரவதையையும் தண்டனையையும் ரொம்ப தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சித்திரவதைக்கு அடுத்த கட்டம் தண்டனை, ரைட்டு. ஆனாலுமே தண்டனையே வந்து சித்திரவதையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா ஒண்ணு. இன்னொன்னு தனக்கு தானே தண்டனை கொடுக்கிறது. இப்போ நவகண்டம் அப்படிங்கிறது, இப்போ சொன்ன அந்த பூ மிதித்தல் அப்படிங்கிறது தன்னை குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான். ஆனாலுமே அவனை சித்திரவதை பண்ணிக்கிற மாதிரி தானே அது வந்து இருக்கு. அப்போ சித்திரவதையும் தண்டனையும் ரொம்ப தனித்தனியா வேறு வேறு இடங்கள்ல அப்படிங்கிறது இல்லாத மாதிரி தானே தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இன்னொன்னு, நல்ல வேளை இவ்வளவும் கேட்டோம். சில நேரங்கள்ல எனக்கு தோணுச்சு ஏன்டா இந்த உரையை கேட்டோம் அப்படின்னு. ஏன்னா துர்காவோட புக்கை வந்து நான் படிச்சிருக்கிறேன் ஒண்ணு. இன்னொன்னு, நல்ல வேளை வந்து தண்டனையை பத்தி அவங்க எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் மனசுக்குள்ள வந்தது. ஒரு நல்ல ஒரு உரை தான். எனக்கு இந்த சித்திரவதை தண்டனை ரெண்டும் ரொம்ப வேறுபாடானதா அப்படிங்கிறது தெரியணும். இன்னொன்னு, இந்த அடிமை கொத்தடிமை அப்படிங்கிறது தண்டனையோட சேருமா அல்லது எப்படின்றதும் சொல்லணும். நன்றி.
மேம், சித்திரவதை அப்படிங்கிறது தண்டனையில ஒரு வகை மேம். ம். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லையா அப்படிங்கிறது சோதனை வழி விசாரணை. அந்த விசாரணையில பாதி பேர் நீங்க சொன்ன மாதிரி அந்த விசாரணை தாங்க முடியாமையே இறந்து போயிருக்காங்க. ம். அதுல பல நேரங்கள்ல அவங்க வந்து இறந்து போகாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னே இவங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இவங்க குற்றம், ஆமா இவங்க குற்றவாளி தான் சொல்லி சிறைகள்ல போட்டு சித்திரவதை செய்வதற்கான நடைமுறையும் இருந்திருக்கு. சித்திரவதை அப்படிங்கிறது தண்டனை முறைகளில் ஒன்று. சரி 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 சரி. அதே மாதிரி இந்த அடிமை கொத்தடிமை முறைகளை எல்லாம் தாண்டி அன்றாட வாழ்க்கையில நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள், நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்மே நம்ம அப்படிதான், விவசாயி, வரி செலுத்தாதவங்க, அப்படி அந்த மாதிரி. இதுல அடிமைகளுக்கு உரிமைகளே இல்ல மேம். உரிமைகளே இல்லாம அவங்க அப்பா அதுக்கும் மேல எவ்வளவு விதமான கொடுமைகளை அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே 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 ஓகே. அடுத்து பரம்பரையாக அடிமைகளாக வாழக்கூடிய சமுதாயம் இன்று வரைக்கும் இருக்கதானே மேம் செய்யுது. அதுல எனக்கு குறிப்பா வந்து வாழை, அந்த அறிஞர் அண்ணா எழுதின வாழை அந்த கதை வந்து என்னால ஜீரணிக்கவே, செவ்வாழை அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. அழகா அந்த பொண்ணு வந்து வளர்த்து என்னைக்குதான் காய்க்கும் அது வரைக்கும் பார்த்துட்டு பண்ணையார் வந்து அதை கொண்டுட்டு போற கொடுமை எல்லாம் எவ்வளவு மன வலி மிகுந்தது மேம். அவங்க கொத்தடிமை பற்றி கேட்டாங்க. கொத்தடிமை அப்படிங்கறத பத்தி, அது இதுக்குள்ள வருமானம் கேட்டாங்க. எஸ் மேம். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிமை கொத்தடிமை எல்லாம் வந்து வதைகளுக்கு அப்பாற்பட்டு சித்திரவதைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கொடுமைகளை தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட்டுக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்க விஷயங்கள் அன்றாடம் நம்ம கூட வசிக்கக்கூடிய மக்கள் வதைப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய சித்திரவதைகள் அடிமைகளும் கொத்தடிமைகளும் அன்றாட வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சுட்டு இருந்த விஷயங்கள். சாப்பாடு இல்லாம இருக்கிறது, நீர் இல்லாம இருக்கிறது, சேருக்குள்ள அவங்கள முக்கி வைக்கிறது, கிணற்றுக்குள்ள அவங்கள தள்ளி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்கள இது பண்ணியிருக்காங்க. அவங்க சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது கட்டம் மட்டும்தான். இப்ப தனிநபர் தண்டனைகள் அப்படிங்கிற போது அது அந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து சித்திரவதை பிறகு தண்டனைக்குள்ள வந்து போயிடுது. இந்த கொத்தடிமைன்னு சொல்லும் போது அவங்க வந்து இந்த சந்திரனும் சூரியரும் உள்ளவரை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே எங்கள் குடும்பத்தாருக்கு வந்து அவர்கள் அடிமைகள் அப்படின்னு சாசனம் எழுதி வச்சு இந்த பண்ணையார் முறை கொண்டு வந்தாங்க இல்லையா? அது கடந்த நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து இருக்குல்ல. அது இப்ப பார்த்தாக்கா போன அதாவது 1980 90 நினைக்கிறேன், 90 வரைக்கும் மலேசியாவிலயும் ஒண்ணு இருந்தது. ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பினாங்குல வந்து ஒரு 4 முறை வந்து துணை முதல்வராக இருந்தவர் டாக்டர் ராமசாமி அப்படின்ட்டு பேரு. அவர் வந்து யூனிவர்சிட்டி கபாங்சான் மலேசியா அந்த பல்கலைக்கழகத்து பேராசிரியர், அவர் சமூகவியல் பேராசிரியர். அவர் போய் ஆய்வு செய்ய சென்ற போது அவர் கண்டுபிடித்து அந்த இடத்த போலீஸ் எல்லாம் வந்து பிறகு வந்து கண்டுபிடிச்சு பிறகு அந்த இடத்துல வந்து மக்கள் கொத்தடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தோட்டப்புறத்துல. அதாவது தோட்டப்புறத்துல வேலை செய்ய போனாங்க இல்லையா, அதுல ஐசோலேட்டட் பிளேஸ்ல அந்த ரப்பர் காடுகள்ல அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தார். அது 1980கள் கடைசி அந்த காலகட்டத்துல நடந்தது. அப்போ அந்த கொத்தடிமை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன் இன்னும் தமிழ்நாட்டுல பல மூலைகள்ல இன்னும் இருக்கலாம் முழுமையாக. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப். இப்ப அதுக்குள்ள வந்து எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு நமக்கு பல இடங்கள்ல என்ன தெரியல. பல விஷயங்கள் இப்பதான் மீடியா இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரிய வருது. அப்ப இந்த கொத்தடிமை முறை இன்னும் கூட, அதாவது சட்டம் இயற்றி அதை வந்து இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற காலத்திலும் எங்காவது அங்கங்க இது இன்னும் இருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. அது பெரிய வேலை இல்லைன்னா கூட ஒரு வீட்டுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேலைக்காரங்களா இருந்தா கூட காலங்காலமா எங்க வீட்டுல வேலை பார்க்கறது இவங்க வீட்டுல இருக்க எல்லாம் தான். அந்த பொண்ணு படிக்கக்கூடிய படிச்சு வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருந்தா கூட வேலைக்காரவங்க பொண்ணு நீ இந்த வேலையை செய்கின்ற மாதிரிதான் இருக்கே ஒழிய அவங்களுக்குரிய அந்த மதிப்பை கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்துது. பேச்சு கூட அப்படிதான் இருக்கும். அவங்க சொல்றப்பே வந்து என்ன இருந்தாலும் எல்லாருமே செய்வாங்க, படிக்க கூட வைப்பாங்க தான். ஆனா பார்வை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்களுடைய பொண்ணு அப்படின்ற ஒரு அடையாளமா தான் அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அடையாளப்படுத்துவாங்க. அதுதான் அடையாளப்படுத்துவாங்க. அதனால இந்த வரைக்கும் மாறுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியல. மாற்றுறதுக்கு எத்தனை சட்டங்கள் இருந்தா கூட மனித மனம் மாறாம இது எதுவுமே மாற்றம் இல்ல. துர்க்கமா தான் சொன்னாங்க. ஏன்னா அடையாளப்படுத்தலும் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எனக்கான அடையாளம்னு ஒண்ணு எல்லாருமே தேடுறது அதுதானே. அந்த அடையாளமே வந்து இந்த
அடுத்தடுத்து வரக்கூடியதுனால மனசல்ல கட்டாய கேள்வி அதான். மேம் வள்ளியம்மாள் மேம் நீங்க கேளுங்க மேம். இல்ல எனக்கு கேள்வி இல்ல, ஒரு சின்ன கருத்து தான். இந்த சித்திரவதை முறைகள், சோதனை முறைகள், இது எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து சமயத்தோட தொடர்புடையதான் சில விஷயங்களை மாத்திட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தீ மிதிக்கிறதா இருக்கட்டும், அக்கினி சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச அந்த கழுவேற்றுதல் நிகழ்ச்சியா இருக்கட்டும், கழுவேற்றுதல் நிகழ்ச்சி வாதத்துல தோற்று போன சமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் தான். சோ அவங்கள கழுவேத்துறாங்க. அது நடந்தது 8ஆம் நூற்றாண்டு. இல்லவே இல்லைன்னு சாதிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா கழுவேற்றம் ஒண்ணு நடந்திருக்குது. நடந்து அவங்க சமணர்கள் வந்து மொத்தமா அந்த நம்ம மதுரையை விட்டே காலி பண்ணதை வந்து பார்த்திருக்கிறோம். சோ கிட்டத்தட்ட மதுரையில அன்று 8ஆம் நூற்றாண்டு நடந்த ஒரு நிகழ்வை ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமா அடுத்தடுத்து வரக்கூடிய சமய நூல்கள்ல வந்து எழுதப்பட்டு இன்றளவும் அது வந்து பெரிய விழாவா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு யாருக்குமே உறுத்தலே இல்லை அதுல. இப்படி வந்து ஒரு சமூகத்தையே இப்படி வந்து பண்ணியிருக்கோமே, அந்த சின்ன மன உறுத்தல் கூட இல்லாம இன்றளவும் வந்து மதுரையை சுற்றி உள்ள பல கோவில்கள்ல அது ஒரு விழாவாவே எடுக்கிறாங்க. நம்ம குரூப்ல வந்து ப்ரொஃபசர் அஜித் தாஸ் வந்து அழகா வந்து அத நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் பல ஆண்டுகளா நடைபெற்று குன்றக்குடி அடிகளார் வந்து அதுக்கு வந்து விடாமுயற்சியா போராடி அரசாங்கத்துக்கு மறுபடியும் பேசி கிட்டத்தட்ட ஐ திங்க் 1964 நினைக்கிறேன், அந்த வருஷமே வந்து அவர் வந்து 84 நினைக்கிறேன், இட் வாஸ் பேன்ட் பை த கவர்மெண்ட் இட் செல்ஃப். மீனாட்சி அம்மன் கோயில நடக்கிறது மட்டும்தான் தடை பண்ணியிருக்கிறாங்க. பட் மதுரை சுத்தி உள்ள பல கோயில்கள்ல இன்றளவும் நடைபெறுகிறது. அதை ஒரு உற்சாகமா ஒரு விழாவா நம்ம கொண்டாடுறோமே தவிர இதுக்கு பின்னணியம் என்ன அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கிறது இல்ல. நம்ம மனசுல யாருக்கும் அந்த உறுத்தலும் இல்ல. சோ இதெல்லாம் சமயம் தொடர்பா நம்ம அதை கொண்டு வர்றப்போ அதனுடைய வடிவே வந்து மாறி போயிருது. அதையும் நம்ம கொஞ்சம் சீரியஸா சிந்திச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம குழுல டிஸ்கஸ் பண்ணோம்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய தமிழ் மரபு பாதுகாவலர் குழுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, அந்த பத்திரிகை செய்தியை பார்த்து வீடியோவா போட்டாங்க. அத வந்து மகிழ்வாதான் அவங்க போட்டாங்க. ஆனா நம்மளால அது ஏற்றுக்கொள்ள தேமொழிமம் உடனே கேட்டாங்க, இப்படி ஒரு விழாவாக நடத்தி மனிதனுடைய இது பண்றாங்களா, மனித மாண்பு இல்ல ஒரு சடங்கு, அதாவது ஒரு பிளைண்டா ஒரு சடங்குன்னு தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இது வந்து சமணர்களுக்கு எதிரான ஒரு தண்டனையா இருந்து சமூக அநீதி அப்படிங்கிற ஒன்றை வந்து அவங்களால அதை யோசிக்க முடியல. பொதுமக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து அதை நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து என்ன யோசிக்கிறது இல்ல. அதாவது செய்ததே திரும்ப திரும்ப செய்து கொண்டே போறது நம்மளோட பண்பாடு, கேள்வி கேட்காம நம்ம தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யறாங்க. இதை வந்து நான் நினைக்கிறேன் இப்ப அறநிலைத்துறையெல்லாம் அதை எடுத்து அவங்க செய்திருக்கலாம். அறநிலையத்துறை இதை வந்து கொஞ்சம் அலசி பார்த்து, ஏன்னா நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, நிச்சயம் செய்திருக்கலாம். ஆனா ஏன் மதுரை சுற்றி இப்படி அதிகமா நடக்குது அந்த கோயில்கள்? நான் நினைச்சேன் அது பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. இப்ப அவங்க சொல்லும் பொழுது எனக்கு வள்ளியம்மாள் ப்ரொஃபசர் அவங்க சொல்லும் பொழுது அது பல இடங்கள்ல நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப மனிதர்களை வைத்துதான் இந்த நிகழ்வை நடத்தினாங்க. குன்றக்குடி அடிகளார் அதை எதிர்த்துதான் போராடினார். சோ மனிதர்களை வைத்து நடத்தக்கூடிய இந்த நடைமுறை வந்து அவருடைய முயற்சினால நிறுத்தப்பட்டது. ஆனா இன்னும் அந்த பொம்மைகளை வச்சு இன்னும் செய்யதான் செய்யறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலையும் செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சோழவந்தான், மதுரை திருமங்கலம், மதுரை சுற்றி உள்ள பல ஊர்கள்லயும் இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கு. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு சமணர்களே கழுவேற்றிய படலம் சொல்லிட்டு பெரிய புராணத்துல ஒரு காதை வருது, திருவிளையாடல் புராணத்திலே வருது, பெரிய புராணத்திலே. சோ அத வந்து சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படின்னு தான் கொண்டு வர்றாங்களே தவிர அதுக்கு பின்னால உள்ளதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. நிச்சயமா இது வந்து அதாவது நம்ம சிவிலைஸ் ஆகிட்டே வரோம், நாகரிகம் அடைந்து கொண்டு வருகிறோம். அதாவது முன்பு வந்து அப்படியே மனிதனை கிழித்து தண்டனை கொடுத்ததுல இருந்து மாறி இப்பொழுது வந்து சிறையில் அடைத்தல் அந்த மாதிரி சிலது வருது இல்லையா, சில பணிகளை செய்ய வைத்தல் அப்படிங்கிற தண்டனை வருது. அது சிவிலைஸ் சொசைட்டின்னு வருது. ஆனா இந்த சாமி கும்பிடுதல் அப்படிங்கிற அந்த மரபோட சேர்ந்த வகையில சிலவற்றை திணித்து, அந்த கருத்துக்களை திணித்து இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை வந்து மக்களை வந்து நீங்க வழிபட்டு அதை செய்யணும், அது ஒரு சடங்குன்னு சொல்லி ஏமாற்றத்தோட அவங்கள கொடுக்கறது அப்படிங்கறது வந்து நிச்சயமா தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனா சில நேரங்களில் நம்ம எல்லாரையும் போய் ஒவ்வொரு கோயிலையும் போய் பார்த்து பேசிட்டு இருக்க முடியாது. இதை வந்து அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப அறநிலைத்துறை மாதிரியான ஒரு அமைப்பு
இதற்கு வந்து தக்க ஒரு ஆய்வை வந்து செய்து விட்டு, ஏன்னா ஆய்வு மூலமா தான் செய்யணும், இல்லாட்டி வந்து சமயத்தை தாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு சண்டை ஒண்ணு வந்துரும். அதனால அப்படி கண்டிப்பா. இல்லாம சரியான முறையில வந்து அதை வந்து எதிர்கொண்டு அதை தெளிவுபடுத்தி, மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதை நிறுத்த வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை தான் முன்னெடுக்கணும். அதற்கு நாம ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம முயற்சி செய்து பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாரும் கருத்து சொல்றீங்களா? அருணாச்சலம் சார். ஒரு திடீர்னு ஒரு செய்தி வந்தது, அதான் மனசுல வந்தது. இப்ப சொல்லுங்க. நாம வந்து ஒரு அரசு தான் செய்யணும்னு கூட இல்லாம நிறைய பேர் நமக்கு இப்ப Facebook, Twitter, அப்புறம் இதில் Instagramலாம் இருக்கு. இதுல கூட இந்த கருத்தாக்கங்களை நம்ம எழுதலாம். பொதுமக்களுக்கு சர்வசாதாரணமாக இந்த செய்திகள் சென்று அடைகிற மாதிரி நம்ம செய்யலாம். ஒரு சில பேர் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சில பேர் கூட நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில வந்து இந்த செய்திகளை பரவிவிடலாம். நன்றி. நன்றிமா. மேடம், இந்த யாருக்கும் கேள்வி? சொல்லுங்க சார். மேடம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது முதல்ல நான் கேட்கிறேன். இந்த மாதிரி கோயில்ல இது ஒரு சடங்காக இது மாதிரி நடத்தப்பட்டு கொடுக்கிற செய்தியே வரல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அந்த மக்கள் தொகைக்கு உள்ளாவே இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க இதை வெளியில கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய வெற்றி. இது இப்படி இல்ல நடந்து சார், அது பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு சார், நாங்க பாத்துருக்கேன். பத்திரிகையில வந்திருக்கு. வந்திருக்கு. வீடியோவே இருக்கு இப்ப சார். இவங்கெல்லாம் பெரும்பாலானவங்க இவங்க மதுரையில இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்ல தெரியுது. ஏன்னா அவங்க நேரடியா பார்த்து இருக்கிறதுனால. ஆமா. அதனால நான் 2 முறையாவது நம்ம மரபு பாதுகாவலர் குழுல வந்திருக்கு, இந்த டிஸ்கஷன் வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து இதை பத்தி பேசி இருக்கிறோம். நம்ம வெளியில வேற இடங்கள், சென்னை இப்படிங்கிற நீங்க வேற இடத்துல இருந்திருந்தீங்கன்னா நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் ஊடகங்கள் சார். இந்த மாதிரி அதாவது அறிவுக்கு பொருந்தாத பல மாதிரியான விஷயங்கள் இருக்கு. வழிபாட்டுல வருது, இந்த மண் சோறு சாப்பிடுதல், அதுக்கப்புறம் மண்டியில வந்து தேங்காயை உடைத்தல் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னும் ரொம்ப சொல்வதற்கு நமக்கு அசிங்கமான பல மாதிரியான வழிபாடுகள் அப்படியும் இருந்துகிட்டு இருக்கு, வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து சமய நிறுவனம் தான் வந்து பார்த்து எது வந்து உண்மையான பக்தி சார்ந்தது அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த மாதிரியான அசிங்கமான அல்லது மனித குலத்துக்கு அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களை நீக்கி இதெல்லாம் செய்யக்கூடாது கோயில்கள் அப்படிங்கறத ஒரு உறுதியை வந்து கொண்டு வர வேண்டும். ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது ஆனா நீங்க நார்த்ல நான் ஒரு 25 வருஷம் இருந்தேன் மகாராஷ்டிரால. அங்குள்ள கோயில்கள் எல்லாம் இந்த மாதிரி தலையில தாங்கியா உடைக்கிறது. தமிழ்நாட்டிலையும் சவுத்துல இருக்கக்கூடிய இந்த கொடூரமான இந்த சடங்குகள் வடநாட்டுல கிடையாது. அது வந்து மகாராஷ்டிரால கிடையாது, மற்ற மாநிலங்களும் தெரியாது. மகாராஷ்டிரா முழுவதும் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன், தங்கி இருந்திருக்கிறேன். அங்குள்ள கோயில்கள்ல எளிமையான கடவுள் வாழ்த்து இருக்கும், பூஜை இருக்கும், புனஸ்காரம் இருக்கும். ஆனா மனிதர்களுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு சடங்குகளை திணிக்கிற ஒரு பழக்கம் மகாராஷ்டிரால வில்லேஜ்ல கூட ரொம்ப ரொம்ப தூரமான அந்த கிராமங்கள்ல கூட இது கிடையாது. ஏன்னா நான் கிராமங்கள்ல எல்லாம் தங்கி இருக்கேன், வருஷ கணக்குல தங்கி இருந்திருக்கிறேன். ஆமாட் நகர் இந்த மாதிரி நகரங்களை பக்கத்துல ரொம்ப எளிமையான சூழல்ல கூட தங்கியிருந்தேன். அங்க வந்து சமணர்கள் வந்து ஜெயின்ஸ் வந்து தீபாவளியை கொண்டாடுவாங்க. அவங்கதான் ஊருக்கே துணி சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. ஜெயின்ஸ் அங்க வந்து மிகப்பெரிய அளவுல வில்லேஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால. ஆனா கூட எந்த விதமான மூடச்சடங்கு ரொம்ப ரொம்ப நல்ல மதிப்போடு கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த ஆடைகளை கொடுக்கறது, உணவை கொடுக்கறது. ஒரு தீபாவளிக்கு நான் ஒரு சமணர் வில்லேஜ்ல போய் தங்கியிருந்து பார்த்தேன். அவ்வளவு ஒரு காலில் விழுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா இந்த தமிழர்கள் அந்த நாகரிகம் வந்து இந்த ஆரிய கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்த்துனால இந்த 50 காப்பியங்கள், இந்த தேவாரம், திருவாசம், இந்த சைவ வைணவ இலக்கியங்கள், இது எல்லாத்துலயுமே மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி வந்து இந்த மக்களை வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகி, உடல் அழுத்தத்துக்கும் மன அழுத்தம் உள்ளாக்கி இந்த சடங்குகளை அதை வந்து மக்களை ஏற்றுக்கொள்கிற அளவுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் நீங்க என்னைக்கு கூட நார்த்துக்கும் சவுத்துக்கும் பார்க்கலாம். அதாவது ஆனா நீங்க நேரடியா பார்த்து இந்த உளவியல்ல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா மகாராஷ்டிரால மத்திய பிரதேசம் பார்டர் வரை நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். எங்கேயுமே இந்த மாதிரி வந்து தேங்காய் தலையில உடைக்கிறது, இந்த எச்சியில புரள்றது, நீங்க அவங்க பார்க்குற அன்றாட அந்த கேவலமான அந்த மனித மாண்பை குலைக்கிற அந்த சமய சடங்குகள்
நார்த்தில் கிடையாது. அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னா, இந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸை அவங்க வந்து இதை ஏற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க. அதனால அவங்கள வந்து அழுத்தம் கொடுத்து இதுகளை திணிச்சு இந்த மிகப்பெரிய அளவு நீங்க வந்து தமிழர்கள் ஏன் நார்த்தில் ஏன் அப்படி கொல்லப்படலை, நார்த்தில் ஏன் கல்வெத்தல் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மதுரை சுற்றி தமிழர்கள் கூட அழிக்கப்பட்டாங்க? இதெல்லாம் வரலாறு இந்த நாளத்துல எந்த வரலாறு இல்லை. ஒருவேளை அவங்க எழுதலையே அனுபவத்தில் இல்லை, அது கூட இருக்கலாம். நமக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கு, அங்கே இலக்கியங்கள் ஒண்ணுமே இல்லையே. ஸோ நமக்கு தரவுகளில் நம்ம எடுத்துக்கலாம், அது கூட எடுத்துக்கலாம். ஆனா நல்ல முக்கியமா பாராட்டுறேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது பல தளங்கள். நீங்க சொல்ல மாதிரி வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல எல்லாம் எழுதலாம். ஆனா என்ன பொறுத்தலாம் நானும் ஓரளவு விழிப்புணர்ச்சி உள்ள எனக்கே தெரியல இப்படி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் வந்து பகுத்தறிவாளர்னு ஒரு போர்வைக்கு வெளியில வந்த உடனே நம்ம ஒட்டு மொத்தமா இந்த இதையை விட்டுட்டோம். பகுத்தறிவாளர் அப்படின்னு ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம சமய இலக்கியங்கள் இவ்வளவு அழுக்கு. நான் முன்னால் ராமாயணம், மகாபாரதம், பிரியபுராணம் எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஆனா எதுவுமே இல்லை மனசுல இப்போ. ஏன்னா அந்த எல்லாமே வெளியில போயிடுச்சு. இந்த பகுத்தறிவாளர் அடையாளம் வந்த உடனே எல்லாம் வெளியில போயிடுச்சு. அண்ணல் அம்பேத்கர், பெரியாரை படிச்ச பிறகு எதுவுமே இல்லை மனசுல. அப்போ அந்த மாதிரி சீர்திருத்த அந்த பெரியவருடைய புத்தகங்களை படிச்சா கூட மக்கள் மனசு மாறலாம். அதனாலதான் நம்ம அந்த அண்ணலையும் பெரியாரையும் ஏன் நம்ம நிறைய கொண்டுட்டு போனோம்னா, அது புத்தகங்கள இருக்கு, நடைமுறையில இருக்கு, சடங்குகள்ல இருக்கு, இருக்கட்டும். ஆனா மனித மனங்கள் வந்து மேம்படுறது இல்ல. அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு, அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதை வந்து வெளியே கொண்டு வந்தது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல வந்து இப்ப நம்ம வந்து ஆய்வுத்துறைன்னு பாக்குறோம் இல்லையா, அதுல வந்து இப்ப ஆய்வு செய்வதற்கு நிறைய களங்கள் இருக்கின்றன. இப்ப உதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த ஒரு சிந்தனை வந்தது. நான் சொல்லுவேன், பொதுவாகவே சொல்லுவேன், நம்ம டீம்ல கூட ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அல்லது வந்து நகரங்கள்ல இருக்கின்ற அந்த தெய்வங்களை பற்றி, இப்ப நான் இறைவாணிகிட்ட கூட அதை நான் பேசிட்டு இருந்திருக்கேன். அதாவது அங்க இருக்கின்ற தெய்வங்களை பற்றியே நம்ம ஒரு டேட்டா பேஸ் எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு தெய்வங்கள் அவங்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்களுடைய வழிபாட்டு, அவங்களுக்கான அந்த கோயிலுக்கான சிறப்பு வழிபாடு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகங்களா கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த கோயில்ல ஏதாவது ஒரு பூஜை ஒண்ணு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பூஜை என்ன, அந்த கோயிலுக்கான சிறப்பு பூஜை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஆவணப்படுத்தி அதை எடுத்தோம்னா, டேட்டா பேஸ் எடுத்தோம்னா, ஒவ்வொரு கோயிலையும் அந்த பின்னணியில அந்த கிராமத்துல ஏதாவது நடந்திருக்கும், என்னைக்கோ ஒண்ணு நடந்திருக்கும். அது தொடர்புல நடந்த ஒரு விஷயத்த இப்ப வந்து அதை வந்து அப்படியே செய்யலைன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாடகம் போல நடத்துறத அதோடைய அந்த வழிபாட்டோட ஒரு அங்கமா வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப ஜெர்மனில வந்து இப்ப நான் இருக்கிற ஊர்ல பக்கத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, விநாயகர் கோயில் தான். அதுல வந்து ஜூலை மாசத்துல எப்பவுமே வந்து இத பூஜை செய்வாங்க. அதாவது என்ன பூஜைன்னா, இந்த வசந்த பூஜை, ஒரு ஆண்டு விழா செய்வாங்க. பொதுவாவே எல்லா கோயிலையும் வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல 12 நாளும் 12 விதமான, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஒரு டிராமா ஒண்ணு பண்றாங்க அந்த பூஜையை போது. இப்போ நீங்க நம்பவே மாட்டீங்க, மூஞ்சுரு விழான்னு ஒண்ணு நடக்கும் சார். ஓகே, அப்போ பெரிய பொம்மை ஒரு மூஞ்சிரு பொம்மை வந்து இப்ப அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க, அங்க வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துல அந்த ஒரு தடவை மட்டும் அதை எடுப்பாங்க. அதை தூக்கிக்கிட்டு எல்லாரும் பின்னாடி சுத்திட்டே வருவாங்க, அந்த மூஞ்சுரை சுத்திக்கிட்டே வருவாங்க. ஒரு டிராமா ஒண்ணு, அது பெரிய ஒரு டிராமா மாதிரி ஒரு ஆக்ட் ஒண்ணு பண்றது. அப்புறம் பார்த்தாக்கா இந்த சீசன்ல தான் மாம்பழம் எல்லாம் வருது, முடியிற சீசன். அதனால வந்து மாம்பழ திருவிழான்னு ஒண்ணு வச்சிருவாங்க. அப்போ வந்து மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு தட்டுல வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சுத்திட்டே வருவாங்க. ஏன்னா இந்த மாம்பழம் சீசன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி பழம்னு வச்சுக்கோங்க, அது வேற கொண்டு வந்திருக்கலாம். ஆனா முருகனும் விநாயகருக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய மாம்பழத்தை கொண்டு வந்துட்டு, பிறகு அது ஒவ்வொரு மாம்பழம் சுற்றி வந்த மாம்பழம் பெரிய எக்ஸ்பென்சிவ் பிரைஸ்க்கு அது விற்பாங்க, 10 யூரோஸ்க்கு அப்படின்னு விற்பாங்க ஒரு மாம்பழத்தை. இந்த மாதிரி நடக்கும். இப்ப அதனால என்னன்னாக்கா, கோயில் கட்டுபவர்கள் அனைவருமே அவங்க வந்து ஒரு கல்ட்டை வச்சுக்க விரும்புறாங்க. அந்த கல்ட்டை வச்சுக்கிறதன் வழியாக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை சுற்றி நம்பிக்கைகளை உருவாக்கி அந்த கோயிலை உயிர்ப்பா வச்சுக்கிட்டே இருக்கிறது. பிறகு அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னாக்கா, முன்பு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஏதாவது ஒரு தண்டனை சம்பவத்தை வந்து அதுலயும் நாடகமா நடிக்கிறது ஒண்ணு இருக்கும். அப்ப மாணவர்கள்ட்ட இதெல்லாம் நம்ம இந்த ஆய்வு டாபிக்கா கொடுத்தோம்னா நிறைய தரவுகளை நம்ம எடுக்கலாம். இப்ப தலையில தேங்காய் உடைக்கிறத மட்டும்தான் நம்ம சொல்றோம், வேற என்னென்னவோ உடைக்கிறதெல்லாம் கூட இருக்கலாம் சில கோயில்கள் நமக்கு இன்னும் தெரியாம. ஏன்னா ரொம்ப ரிமோட் பிளேசஸ்ல எத்தனை மாதிரியான பிரேயர்ஸ் செய்யறாங்க, மரபுகள் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும், அந்த தகவல்களை எடுத்து பார்த்துட்டு அதை வந்து ஆய்வுக்கு பயன்படுத்திட்டு பிறகு வந்து சமூக நலனுக்காக அதெல்லாம் வந்து ஒழிப்பதற்கான விஷயங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஒரு கலந்துரையாடலுக்காக நான் சொல்றேன்.
நீங்க சொன்ன கருத்துக்கு மேம், நாங்க அரிட்டாப்பட்டியில இந்த கள ஆய்வு செஞ்சோம். லைஃப் ஃப்ரான்டியர் என்கேஜ்மெண்ட்டுக்காக. நீங்க சொன்ன விஷயம் தான். சொல்லுக்கு பொறுக்காத எலமனாச்சுக்கு சொந்த ஊரு அரிட்டாப்பட்டியாம். இது வந்து அங்க இருக்கக்கூடிய வழக்காடு. அங்க வந்து கிராம தேவதையா இருக்கக்கூடிய அம்மன் பேரு இளமை நாச்சி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலூர்ல இருந்து நிறைய பேருக்கு எலமனாச்சி எலமனாச்சிங்கிற பேர் வந்து வச்சிருப்பாங்க. நான் வந்து மேபி காரைக்குடி சைட்ல இருக்கிறவங்களுக்கு நாச்சியாருங்கிற பேர் இருக்கும் அப்படின்னு தான் முதல் நினைச்சிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வதையுண்ட நிறைய சித்திரவதைக்கு உள்ளாகி இறந்த ஒரு தேவதையோட கிராம தேவதையான ஒரு பெண்ணோட கதை தான். பாருங்க, சுத்தி சுத்தி பார்த்தாலும் அந்த அந்த புள்ளையில வந்து நின்னுரும். எப்படி இருந்தாலும் ஒரு பெண் கோயில் இருக்குதுன்னா அது நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில துன்பத்துக்கு உள்ளான ஒரு பெண்ணுடைய ஒரு கதை ஒன்று அங்க இருக்கும். நன்றிம்மா. நன்றி ஐயா. நம்மள நாமே யோசிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் மறுபரிசீலனை செய்வோம் நாமே. நம்மையும் நம்ம சுற்றியுள்ள சமுதாயத்தையும் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாமா? எப்படி மேம்? நீங்க எதுவும் நிறைவா ஏதாவது சொல்ல நிறைவு செய்துக்கலாமா? துர்கா மேம் ஏதாவது நிறைவா சொல்ல விருப்பப்பட்ட சொல்லட்டும். வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மேம் சொன்ன மாதிரி தான் நிறைய நேரம் நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பாப்பா மேம் கிட்ட சொன்னேன், மேம் சுபாஷினி மேம் வந்தா சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட நேர்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொன்னேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி மேம். என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த உரையாடல்கள் இந்த உரையாடலா மட்டும் இல்லாம இதுவும் தொடரும் அப்படிங்கிறத தெரிவிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஐரோப்பிய தமிழியல் துறை தொடர்பான ஆய்வுகளை நீங்களும் கலந்துக்கோங்க. ஏதாவது கருத்தரங்கம் செய்யும் பொழுது அவங்களை நம்ம குரூப்ல ஆட் பண்ணிருங்க இறைவாணி. அப்போ வந்து நம்ம அப்ப அதன் வழியா வந்து ஏதாவது செய்யும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களை ஆய்வுகளை வந்து அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் அந்த துறையில கொண்டு வரதுக்கு நம்மளுடைய தரவுகளை அவங்களோட பகிர்ந்துக்கலாம். அந்த வகையில வந்து பயனுள்ள வகையில இருக்கும். உங்க 2 பேருக்கும் பாப்பா இறைவாணி 2 பேருக்கும் பாராட்டுக்கள். சிறந்த ஒரு அறிஞரை அறிமுகப்படுத்திருக்கிறீங்க. பாராட்டுக்கள். நான் என்னோட எம்ஃபில் தீசிஸ் தமிழ் படித்திட்டு இருக்கேன் மேம். 4 சாப்டர்ஸ் முடிச்சிட்டேன். இது முத்துக்குளித்துறையில் டச்சுக்காரர்கள் எழுதி முடிக்க போறேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதிப்பிக்கிறதுனா தமிழ் மரபு அறக்கட்டளையிலே பதிப்பிக்கலாம் தாராளமா. ஓகே, நன்றி மேம். இது வந்து பாப்பா மேம் தான் முதல்ல எனக்கு சொன்னாங்க. நான் உரையாடல தேடிட்டு இருக்கப்ப துர்கா மேம்கிட்ட கேளுவாணி கேட்கலாமாணி அப்படின்னாங்க. நீங்களே கேளுங்க மேம்னு சொன்னேன். அந்த நேரத்துல திடீர்னு நானும் துர்கா மேம் மட்டும் தனியா சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்டுச்சு. கேட்டு அடுத்த நிமிஷம் மேம்க்கு வந்து யோசிக்கவே முடியல. யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை போல இருக்கு. சொல்லிட்டீங்களா சரி மேம் அப்படின்ற மட்டும்தான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், சுபாஷினி மேம் வந்தா மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னாங்க. எப்படி இந்த ஆண்டுக்கு வருவாங்க மதுரைக்கு அப்படின்னப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்குமே இந்த தலைப்பு வந்து என்னன்னா ரொம்ப துன்பியல் சார்ந்த செய்தி தான். ஏன்னா நம்மை நாமே வந்து கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய உடலையும் மனசை இன்னைக்கு வந்து நம்ம பேச்சுல கேட்கிறோம். ஆனா அந்த மனிதர்ல நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம கதைகளா வாசிக்கிறப்ப கண் முன்னாடி ஓடி இருக்கும். இப்ப நம்ம காட்சியா பேசிக்கிட்டு இருக்கனால கண் முன்னாடி காட்சி ஓடல. இதையே ஒரு நிகழ்ச்சியா ஒரு கருத்தா வாசம்னா கட்டாயமா கண் முன்னாடி ஓடி இருக்கும். அவ்வளவு சித்திரவதைகளையும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துலதான் நம்மளும் வாழ்ந்து வந்திருக்கோம். ஆனா அதை பற்றி அறியாமல் இருக்கோன்றதான் ஒரு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஆனா இது அறியாமே போயிடக்கூடாது. இது அனைவரும் அறியணும். அதுல இருந்து மாற்று பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த உரை அமைஞ்சது. துர்கா மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுபாஷினி மேம் தம்முடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க. வள்ளிவாள் மேம், சண்முகம் சார் எல்லாரும் அதாவது ஒரு சிறிய பங்கேற்பாளராக இருந்தா கூட ஒரு குழுவா இருந்தா கூட எல்லாரும் எப்படி யோசிக்கணும் அப்படின்றத இந்த திசைக்குடல் நிகழ்வு அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால மாற்று சிந்தனையோடு பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். அடுத்த வாரம் பெண்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி கட்டாயம் இணைஞ்சுக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை எல்லாருக்கும் பரப்புங்க. அவ்வளவுதான், கருத்துக்களை தான் பரப்புங்க. எனக்கு தனிப்பா வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. இது இன்னைக்கு உள்ளது கூட பேஸ்புக்ல பார்த்தா வந்தேன். அப்படியே நீங்க எந்த குழுல இருக்கீங்கயா? இல்ல அவர் எந்த குழுல இல்ல, அவரோட எண்ணம் வாங்கி நீங்க குழுல இணைச்சிருங்க. அப்ப அவருக்கு சுலபமா தெரியும். துர்கா மேம் வரலாற்று குழுல சேர்த்து விட்டுருவோம். அவங்களுடைய சில மாணவியர் ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து விட்டுருவோம். மரபு குழுலே சேர்த்துருங்க. அப்ப கன்வர்சேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். மரபு குழுலே சேர்த்துருங்க. ஆமாம், கட்டாயம். மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.